ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. நல்ல பசங்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் தேவஸ்தான தேவதாமே நம்ம நல்லபடியாக தேவஸ்தானியாக அழைத்து வந்து கர்த்தர் தூக்கி போற்றுமை ஆராதிக்க கர்த்தர் நாட்களும் கிருபை செய்து நம்ம ஆசைப்பதாக கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் ஏராளமாக நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடவுப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகார நாட்களும் கூட நாம் தேவஸ்தானியாக வந்து தேவனை தொழுது கொண்டு கர்த்தர் ஆராதிக்க அவருக்கு நன்றி செலுத்த கர்த்தர் நாம் கிருபையும் இறக்கம் பாருங்க ஸ்தோத்திரம். உங்களை சொல்லி கர்த்தர் நாமே அடையாளத்துக்கும் இறக்கத்தையும் கிருபையும் கொடுத்தவைக்கா கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போவும் கையில் இருக்கிற வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் நம்ம கொடுக்குற வானவனை புசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பெறப்படுவோமாக. அருமையான சங்கீதக்காரன் எழுதின சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிக்கலாம். சங்கீதம் 5:8. கர்த்தாவே என் சத்துக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தாவே என் சத்துக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். ஆமென். ஹalleluya. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. பக்தன் தாவீது அருமையான பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார். இந்த பாடல் வரிகளே இது ஒரு ஜெப வரிகளாம். என்னன்னு சொன்னால் அவன் சத்துருக்கு முன்னாடியா அவன் நீதியை நடக்க வேண்டும் என்று சொல்லி சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி விசேஷமாய் செம்மையான வழிநடத்தி நான் ஒரு வெற்றியை காண வேண்டும் சொல்லி அவர் அங்கே ஜப வரிகளாக இந்த பாடலை தொகுத்ததாக நாம் பார்க்கிறோம். தேவவசம் சோதரம் விடாதாக இந்த பாடல் வரி எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் 3ஆம் சங்கீதத்திலிருந்தே இது ஆரம்பிக்கும். 3, 4, 5 இந்த 3 சங்கீதமே இந்த 3 பாடல்களுமே எதிரி மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும், எதிரி மத்தியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியத்தை வலியுறுத்தும்படியாக இந்த பாடல் இருக்கிறது. ஹalleluya. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. எதிரிக்கு முன்பாலே நாம் எப்படி இருக்க வேண்டும், சத்துருக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களையும் நாம் எப்படி ஒரே மாதிரி இருந்துவிடக்கூடாது. நம்ம சுற்றி எதிரிகள் இருக்கிறார்கள், நம்முடைய எதிரிகள் தாக்குகிறார்கள், நம்ம சுற்றி சத்துருக்கள் இருக்கான்னு சொன்னால் நாம் எப்படி ஆவிக்குள் நடந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படி அதை சீர்படுத்தி வாழ வேண்டும் என்கிற காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு வேதாகம் நமக்கு அருமையாக உதவி செய்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரமாய் ஒரு மனுஷன் எல்லா காரியத்தையும் தேர்ச்சியத்தக்கதாய் வேத எழுத்துக்கள் அவனுக்கு உதவுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். விசேஷமாய் இதுவும் அது ஒரு பிரசங்கமே. எப்படி என்று சொன்னால் எதிரி மத்தியிலே நாம் எப்படி சக்சஸாக வாழ வேண்டும். ஹalleluya. எதிரி மத்தியிலே நாம் எப்படி சாட்சியாக வாழ வேண்டும் என்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நாம் ஒரு மனுஷன் தேர்ச்சி பெறுவதற்கு இது ஒரு தலைப்பாக, அதாவது இது ஒரு காரியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிரிகள் மத்தியிலே சத்துருக்கு மத்தியிலே நாம் எப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டுங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுக்காக நாட்களிலே இந்த சங்கீதம் 3, 4, 5 அதிகாரத்தில் உள்ளதை வசனங்களை நாம் வேத பாடமாக இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோங்க, ஒரு பைபிள் ஸ்டடியே பார்க்கிறோம். சங்கீதம் 3, 4, 5 ஒரு பைபிள் ஸ்டடி இருந்து நாம் காண்கிற ஒரு சத்தியத்தை அந்த சங்கீதம் 3, 4, 5 அதிகாரம் இருந்து நாம் ஒரு சத்தியத்தை பார்க்க போகிறோம். அது என்ன என்று சொன்னால் சத்துருக்கு முன்பாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது. ஹalleluya. நமக்கு எதிரிகளுக்கு முன்பாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதா கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுக்காக இங்க பக்தன் நல்ல ஒரு ஜெபத்தை எடுக்கிறான். வாசிக்கலாம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 8 மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தாவே என் சத்துருக்கு நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும் என்று சொல்லி பக்தன் அருமையாக ஜெப வரிகளை ஏறெடுக்கிறதா பார்க்கிறோம். என் சத்துருக்கு முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ என்னை நீதியிலே நடத்த வேண்டும் ஆண்டவரே, அதற்கு ஒரு வழியை எங்களுக்கு செவ்வாய்ப்படுத்த ஆண்டவரே என்று சொல்லி பக்தன் அங்கு கேட்கிறதை பார்த்தோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே தாவீதுக்கு சத்துருக்கள் யார் தெரியுமா? இங்கே தாவீதுக்கு எதிரிகள் யார் தெரியுமா? இந்த சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கும் இந்த பாடல். அதில் 3 மட்டும் வாசிங்க. அந்த எதிரி யார் என்று தெரியும், சத்துரு யார் என்று தெரியும். வாசிக்கலாம். 300 குமாரன் அவன் என்னவார் தான் சத்ருவும் எதிரியாக இருந்தார். ஏற்கனவே மாமனார் ஒரு சத்ரு எதிரியாக இருந்தார் சவுல். அப்புறம் குமாரனே என்ன செஞ்சார், அப்சலோமே என்ன செஞ்சார்,
தாவீதுக்கு எதிராக செயல்பட்டதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை அவர் என்ன செய்கிறார்? பாடுறார். ஏன்னா மக்கள்லாம் என்னென்னமோ அவர் பேச ஆரம்பிச்சிட்டான். யாரோட சேர்ந்து? அப்சலோம் கூட சேர்ந்து தாவீதை என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு ரட்சிப்பிக்குமா? அவ்வளோதான். இவன் வணங்குற தேவனை இவனை காப்பாற்றுறது கிடையாது. இவனை யார் காப்பாற்ற போகிறான்? இவன் இங்கே அவ்வளோதான். இவனுக்கு ஒன்றுமே சொல்லி இவரோட ஜபத்தை கேட்க மாட்டார். இவனை அவளை முடிஞ்சு போனான் இப்படி சொல்லி பல பேர் அவருக்கு இச்சகம் பேசுகிறதே பார்க்குறாங்க. அவன் வாயிலே வஞ்சகம் வந்து பார்க்குறாங்க. அவன் வாயில பிரேதக்குழி உள்ள ஒரு வாயில இருந்து சொல்லி பார்க்குறாங்க. இதெல்லாம் தாவீது கேட்குறார். கேட்டுதான் அந்த பாடல் என்ன செய்கிறார்? பார்க்குறார். பாருங்க, இந்த வேத பாடத்தில் நம்ம என்ன கற்றுப் போகிறோம் தெரியுமா? எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் விடை இந்த வேத பாடம் கிடைக்குதுமா? யார் நம்முடைய எதிரிகள்? இந்த வேத பாடம் கற்றுக்கொள்ள போகிறது யாருன்னா, யார் நம்முடைய எதிரிகள், அதாவது யார் நமக்கு சத்துருக்கள். அந்த சத்துருக்கள் நம் எதிரிகள். ரெண்டாவது கேள்வி, யார் நமக்கு எதிரிகள்? ரெண்டாவது, அந்த எதிரிகள் நமக்கு என்ன செய்வார்கள்? யார் நமக்கு எதிரிகள்? அந்த எதிரிகள் நமக்கு என்ன செய்வார்கள்? அந்த எதிரி மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த எதிரி மத்தியிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இது மூணாவது கொஸ்டின். அந்த எதிரி மத்தியிலே, அதாவது யார் நமக்கு எதிரிகள்? முதல் கேள்வி. ரெண்டாவது, அந்த எதிரிகள் என்ன செய்வார்கள்? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, அந்த எதிரி மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாலாவது, அந்த எதிரிகளுக்கு தேவன் என்ன செய்வார்? கடைசியிலே ரிசல்ட் என்ன உண்டாகும்? கிளைமேக்ஸ் என்ன உண்டாகும்? முடிவுரை என்ன உண்டாகும்? அப்படி ஒரு கேள்வி. எத்தனை கேள்வி வேத பாடத்தில் வரும்போது? 5 கேள்வி. ஒன்று, யார் எதிரிகள்? எதிரிகள் என்ன செய்வார்கள்? அந்த எதிரிக்கு முன்னாடி நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் அவர்களுக்கு என்ன செய்வார்? எத்தனாவது? 4ஆச்சா? அடுத்தது, தேவன் நமக்கு என்ன செய்வார்? விட்டுட்டேன். 5. 6வது, ரிசல்ட்டு என்ன இருக்கும்? இதாங்க பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோட பதிலெல்லாம் இந்த 3 சங்கீதம் 3:4-5 வேத பாடமாக நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முதல் காரியத்துக்கு வருவோம். யார் நமக்கு எதிரிகள்? நம்ம எதிரிகளை யாரை சொல்கிறோம்? பெரும்பாலும் நம்மளை தாக்க போகிற ஆட்களை எதிரிப்போம். நம்மளை எதிர்த்து பேசுகிற ஆட்களை எதிரிப்போம். நம்மளை நேராக தாக்கின ஆட்களை எதிரிப்போம் இல்லையா? நம்ம கோபப்படுற ஆட்களையும் எதிரிப்போம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி இருக்கிற பார்க்குற எதிரிகள். ஆனால் நமக்கு பின்னடைவில், நமக்கு ஹிடனா, நமக்கு மறைவான எதிரிகள் எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இந்த வேத பாடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நமக்கு தெரியாமல் நம்ம கண் மறைவுக்கு உள்ள எதிரிகளை எப்படி கண்டுபிடிப்பது என்கிறதால பார்க்குறோம். அந்த எதிரிகளை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அவர்கள் யார் என்று எப்படி அவங்களுடைய தன்மைகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அவங்க யாராக இருப்பாங்கன்னு சொல்லி வாசிக்கலாம். அவங்க யாரெல்லாம், அந்த எதிரிகள் யாரெல்லாம் பாருங்கள், வாசிக்கலாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறேன். சத்துக்கள் எவ்வளவா பெருகியிருக்கிறார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம எதிரி யார் சொல்லணும்? நம்ம விரோதமா எழுதுற எல்லா கேஸுன்னு தான் எதிரி தான். நமக்கு என்ன செய்வாங்க? நம்ம விரோதமாக எல்லா கேஸும் இது எதிரி தான். அடுத்தது பாருங்க, பாருங்க, தேவன் அவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி ஆத்மா குறித்து சொல்லுறவர்கள். இப்படி சொல்லுறவங்களும் நமக்கு என்னதான்? இவெல்லாம் இங்க ரட்சிப்பட போறான், இவெல்லாம் இங்க உட்பட போறான், இவெல்லாம் இங்க தேர மாட்டான், இவன் அவ்வளவுதான் அப்படி சொல்லுறவங்க தான் எதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக 4ஆம் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 2 வாசிக்கலாம். அவனுக்கு கொடுத்த மகிமையை என்ன செய்ய அவமானப்படுத்துறாங்க. நம்மளை அவமானப்படுத்துறவங்களும் எதிரிதான். அடுத்தது இங்க அவமானப்படுத்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6 எங்களுக்கு நன்மை செய்ய அநேகர். உனக்கு இவன் நன்மை யாரையா செய்ய போறா, உனக்கு யாரையா தூக்கி விட போறா, உன்னை யார் கை தூக்க போறா அப்படின்னு சொல்லுறவர் அநேகர். அப்போ பாருங்க, இப்ப என்னதான் யாரெல்லாம் எதிரிக்க குறிப்பிடப்பட்டு பாருங்க. நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், இவனை யாரும் ரசிக்க முடியாதவர்கள்,
அப்புறம் நம்ம அவமானப்படுத்துகிறவர்கள், நமக்கு நன்மை யாரும் தரமாட்டாங்க என்று சொல்லுகிறவர்கள், இவர்களெல்லாம் ஒரு எதிரிகளாக காணப்படுகிறார்கள். அடுத்து பாருங்க, அதே சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. பாருங்க, தீமை அவர் பக்கத்துக்கு போறதில்லைன்னா இங்கே தேவனுக்கு எதிரி, நமக்கு எதிரி தான். ஆகையால் தீமை செய்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். தீமை செய்கிறவர்கள் இங்கே ஒரு எதிரி என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக. இங்கே வீம்புக்காரர் இருக்கிறார்கள், அவங்க நிலைநிற்க மாட்டார்களே. அப்போ வீம்புக்காரர் நமக்கும் எதிரி தான். அடுத்தது அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். அக்கிரமக்காரர் யாவையும் வெறுக்கிறீர். அக்கிரமக்காரர் இங்கே அங்கே இருக்கிற சொல்லி பார்க்கிறோம். இப்போ 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் வாயில் உண்மை இல்லை. உண்மை இல்லாதவர்களுக்கும் உங்களை எதிரி தான். அடுத்தது வாசிக்கலாம். அவர்கள் உள்ளம் கேடுபாடு. கேடுபாடு உள்ள உடையவர்களும் எதிரி தான். அடுத்தது தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. வாயை திறந்தா எப்போ பார்த்தாலும் அவசரமா பேசி தப்பு பேசக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களும் என்ன செய்றாங்க? எதிரி தான். அடுத்தது தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிற இவர்களும் எதிரி தான். 7 வருஷம் சோத்திரம். இங்கே யார் எதிரி பாருங்க? வீம்புக்காரர், அக்கிரமக்காரர், பொய் சொல்லுகிறவர்கள், துன்மார்க்கம் உள்ளவர்கள், இச்சகம் பேசுகிறவர்கள், உள்ளத்தில் கேடுபாடு உள்ளவர்கள், உண்மை இல்லாதவர்கள், விசேஷமா இவர்கள் ரட்சிப்பு கிடையாது என்று சொல்லுகிறவர்கள், இவருக்கு யார் நன்மை செய்வார் என்று சொல்லுகிறவர்கள் நமக்கு இங்கே எதிராக இருக்கிறார்கள் சொல்லி இந்த வேத பாடம் மூலமாக நம்ம எடுத்துக் கொள்கிறோம். 7 வருஷம் சோத்திரம் உள்ளதாக இவர்களாம் அவங்களுக்கு சுற்றி இருக்காங்களோ உங்களால் பார்க்க முடியுமா? இவர்களாம் அவங்க சுற்றி இருக்கிறவங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் இருக்கிறாங்க. இந்த வேத பாடம் என்ன சொல்லி கொடுக்குது? இவங்க சுற்றி இருக்கிறாங்க. இவெல்லாம் எங்கே ரசிக்கப்பட போகிறாங்க? இவங்களாம் நன்மை யாருங்க செய்ய போகிறா? ஒரு பேர் இவங்க செய்ய மாட்டான் அப்படிமா இச்சங்க பேசுவாங்க. உள்ளத்தில் கேடுபாடு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். மாயத்திறந்தா பேதக்குடி பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். இச்சகம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். நம்மளை அவமானப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களாம் எதிரி என்று இங்கே சொல்லப்படுகிறது. ரைட்டு, இதுதான் இது எதிரியோட யார் எதிரிகள் என்ற கேள்விக்கு இங்கே பதிலை பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த எதிரிகள் என்ன செய்வார்கள் அப்படின்னு பார்த்தாக்கா அவமானப்படுத்துவார்கள். அதே தான் திருப்பி நான் விளக்கமாக சொல்கிறேன். அவமானப்படுத்துவார்கள். ரெண்டாவது, நம்மளை ஹேட் பண்ணுவார்கள். ஹேட்னா இவர்களுக்கு இனிமேல் தேவன் உதவி செய்யப்படுறதில்லை, இவனை தேவன் ரசிக்க மாட்டார் என்கிற மாதிரி நம்மளை ஒரு ஹேட் பண்ணுற மாதிரி செய்வார்கள். ரெண்டாவது, நம்மளோட வாயத்தில் பிரேதக்குழி உள்ளவர்கள், சாப உள்ளவர்களாக இருப்பார்கள். உள்ளத்தில் கேடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். நல்ல எண்ணத்தை செய்ய மாட்டார்கள். கூட தான் இருப்பார்கள், நம்ம கூட பந்தியிலும் இருப்பார்கள். ஆனால் உள்ளமே எப்படி இருக்குது? கேடுபாடு உள்ளதாக இருக்குது. வாசிக்கலாம். 8-9 வசனம் வாசிக்கலாம். இந்த எதிரிகள் என்ன செய்வார்கள் பதில் 5ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் இருக்கு. 5ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். அவங்கள்ட்ட உண்மை இருக்காதுங்க. இப்போ வீம்புக்காரர், அக்கிரமக்காரர், துன்மார்க்கர், அப்புறம் அவமானப்படுத்துகிறவர், இவர் ரட்சிப்பில்லை என்று சொல்லுகிறவர், இவர் நன்மை செய்ய சொல்லுகிறவர் என்ன செய்வாங்க என்று சொன்னால் இந்த பழக்கத்தோடு இருப்பார். எப்படின்னா அவங்க வாயில் என்ன இருக்காது? அந்த எதிரிகள் என்ன செய்வார்கள்? உண்மையை உங்கள்கிட்ட பேச மாட்டார்கள். அடுத்தது அவசியம் அவர் உள்ளம் கேடுபாடு. உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேடுபாடு, ஒரு நல்லதே அவங்க கிடையாது. எப்போ பார்த்தாலும் உள்ள தீமை செய்கிறதே அவங்க என்னமா இருக்கும். நல்ல உள்ளத்தில் எதுவுமே செய்ய மாட்டார்கள். அப்படி உள்ளம் கேடுபாடு உள்ளதாக இருக்கிறது. அவங்க வாயை திறந்தா ஒரு பிரேதக்குழி திறந்து என்ன வரும்? கல்லறை திறந்து என்னங்க வரும்? துர்நாற்றடி. அந்த தான் வாயை திறந்தா செய்யும். அதுக்குன்னு பல்லைக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. அந்த உள்ளத்துல என்ன செய்யுது? அப்படி வருது. வாயை திறந்தாலே அது நம்ம ஏன்டா அவளை பேசணும் மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம எதிர்கள் சுற்றி மறைவாக இருக்கிறார்கள். அடுத்தது இப்போ நாவினாலே இச்சப்பாங்க. அப்போ இதில் என்ன உண்டாது? நான் இதில் என்ன ஆலோசனை பண்ணேன்னு சொன்னால், அவங்க இருதயம், அவங்களோட வாய், அவங்களோட நாவு, அவங்களோட தொண்டை, இது அவங்களோட இது என்ன பாருங்க. அவங்க வாய், அவங்களோட நாவு, அவங்களோட தொண்டை, அவங்களோட உள்ளம், கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் என்ன இருந்துச்சு இதில் கவராயிடும். இது எல்லாமே என்னவாக தான் இருக்குது? கேடுபாடு உள்ளதும், உண்மை இல்லாததும், பிரேதக்குடி கொண்ட ஒரு துர்நாற்றம் உள்ளதும், விசேஷமாக இச்சகம் பேசுகிறதா இருக்கிறது. இப்படி தான் எதிரிகள் இருப்பார்கள்.
தேவசம் சூத்திரம் இல்லாதக உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கும் சில ஆட்கள் அப்போ இன்னும் செய்து கொண்டிருக்க பார்க்குறேன். தேவசம் சூத்திரம் இல்லாதக இப்போ யார் எதிரிகள் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த எதிரிகள் என்ன பண்ணுவார்களும் தெரிஞ்சு போச்சு. அவங்க வாயிலிருந்து, தொண்டையிலிருந்து, நாவிலிருந்து, இது எல்லாமே அவங்களுக்கு கேடுபாடும் பிரேத குழியும் உள்ள வார்த்தைகளாகவும் உண்மை இல்லாத வார்த்தைகளாகவும் குறிப்பாக இச்சையம் பேசுவதாக இருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட ஜனமத்திலே இப்போ மூணாவது கேள்வி, நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மத்தியில் வாழ வேண்டும் என்று சொன்னால், இவங்க மத்தியிலே நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இங்கே வேத பாடம் நாம் பார்க்கறது என்ன, பக்தி ஒழுக்கத்தோடு நடக்கணும். 3 பாயிண்ட்கள் இருக்கு. நாம் இதை என்ன செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் அப்படின்னா, பக்தி ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அதாவது இன்னொரு வகை எப்படி எழுதிக்கோங்க, இந்த இடத்துல நாம் வேத சட்ட பிரகாரம் நடக்க வேண்டும். வேத சட்டம் தான் பக்தி ஒழுங்க கற்றுக் கொடுக்கும். பக்தி ஒழுங்கு நடக்க வேண்டும், அதாவது வேத சட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். 2வது, தேவனுடைய நீதியிலே இருக்க வேண்டும். 3வது, தேவனுடைய வழியிலே நாமே நடக்க வேண்டும். தேவனுடைய சூத்திரம் உண்டாக இதுக்காக என்ன செய்யறான்னா, இந்த பக்தன் ஒரு பிரேயரை தேவனிடத்தில் ஏறுகிறார், ஒரு தேவனிடத்தில் ஐக்கியப்பட முடியாது செய்கிறார். என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரை என்னை சுற்றி இச்சையம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், என்னை சுற்றி கேடுபாடு உள்ளவர் இருக்கிறார்கள், என்னை சுற்றி பேதப்படியாக தொண்டை திறக்கிறவர்கள் இருக்கிறார்கள், என்னை சுற்றி இவனுக்கு யார் ரட்சிப்பு கொடுக்க போறா என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள், என்னை சுற்றி அவமானப்படுத்துறவர்கள் இருக்கிறார்கள், என்னை சுற்றி தீம்புக்காரர்கள் இருக்கிறார்கள், என்னை சுற்றி இவனுக்கு யார் நன்மை செய்வார் சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே நான் என்ன செய்ய வேண்டும்? சாட்சியாக இருக்க வேண்டும். அதற்கு நீர் என்ன செய்ய வேண்டும்? நீதி பாதையிலே நடத்தி எனக்கு வழி எனக்கு முன்பாக செவ்வாய்ப்படுத்தும் என்று சொல்லி ஒரு பிரேயரை தேவனிடத்தில் ஏறெடுக்கிறார். ஹல்லேலூயா! இது சத்துருவுக்கு முன்பாக ஏறெடுக்கப்பட்ட ஜெப வரிகளாகும். ஹல்லேலூயா! உங்களை யாராவது இந்த மாதிரி எதிரிகளும் சூழ்ந்துருக்குன்னு சொன்னால், தயவு செய்து இந்த ஜெப வரிகளை பயன்படுத்துங்க. கர்த்தர் பெரிய வெற்றி உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா! எங்கள் சத்துருவாக நாங்கள் நீதியை நடத்தப்பட்டு, தேவனே உங்களுடைய வார்த்தை உங்கள் வழியை எங்களுக்கு செவ்வாய்ப்படுத்தும் என்று சொல்லி நீ ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்கள் சத்துருக்கு முன்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! அப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன உண்டாகும் அப்படின்னா, ஒரு பக்தி ஒழுங்கை, ஒரு வேத சட்டத்தை கடைபிடிக்கத்தக்கதாய் ஒரு ஜெபவரிகளை இங்கே பக்தன் தாவீது பயன்படுத்துகிறார். தேவனே, என்னை என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உங்கள் நீதியிலே நடத்தி உங்கள் செவ்வையான வழியை எனக்கு முன்பாக உங்கள் செவ்வையான வழியை செவ்வாய்ப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறார். எனக்கு முன்பாக உங்கள் வழியை செவ்வாய்ப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறார். அப்போது இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு வேத சட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்க்கு முன்பாக கடைபிடிக்க வேண்டும். அந்த வேத சட்டம் என்னன்னா பக்தி ஒழுங்கு, 2வது தேவனுடைய நீதி, 3வது அவருடைய வழிகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். அப்படி சத்துருக்கு முன்பாக நாம் இந்த பக்தி ஒழுங்கு இருக்கும்போது, இந்த பக்தி ஒழுங்கில் இருக்கும்போது, இந்த நீதியிலே இருக்கும்போது, இந்த தேவனுடைய வழியிலே நாம் காணப்படும் போது, கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம சத்துருக்களை வெட்கப்பட செய்து நம்மளை ஒரு விதத்தில் நம்மளை என்ன செய்வார்? நம் தலையை நிமிர்த்துவார். ஹல்லேலூயா! தலை நிமிரச் செய்வார். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இப்போ பாருங்க, இவற்றோட பக்தி ஒழுங்கை நான் பார்க்கிறோம். இவர் எதுக்காக அப்படி செஞ்சார் அப்படின்னா, ஆண்டவரே, நான் ஏற்கனவே சில பக்தி ஒழுங்குல இருக்கிறேன், இந்த சத்துரு நிமித்தமாக இன்னும் என்னை சத்துரு நிமித்தமாக என் நீதியிலே நடத்தும், எனக்கு முன்பாக மலையை செம்மைப்படுத்தும் என்று சொல்லி பிரேயர் வரிகளை வைக்கிறார். அப்போ இந்த ஜனங்களுக்கு, இந்த எதிரி ஜனங்களுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்விக்கு பதில் என்னன்னா, கர்த்தாவே, நான் பக்தி ஒழுங்குடன் நீதியிலே நடத்தப்பட்டு என்னோட வழியை அதாவது எனக்கு முன்பாக உங்களோட வழியை என்ன செய்யும்? செவ்வாய்ப்படுத்தும் சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். அந்த ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னா, நாம் நீதியை நடப்பதற்கும் நம்மளோட வழியை தேவன் செவ்வாய்ப்படுத்துவதற்கும் நாம் பக்தி ஒழுங்காக நடப்பதற்கும் அது என்னவா இருக்கும்? ஒரு காரியகர்த்தாவா அமையும். நம்மளோட ஜெபம் தான் நம்ம வாழ்க்கைக்கு அச்சாரம். உங்களோட ஜெபம் எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கையே அமையும். வாழ்க்கையை பொறுத்து ஜெபம் அல்ல, உங்களுடைய ஜெபம் எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கையே அமையும். ஜெபம் தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஆளுகை செய்யும். ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். சத்துருக்கள் கூடினாலும் எதிரிகள் பெருகினாலும் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். தாவீது என்ன செய்திருக்குமா? கர்த்தாவே, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினார்கள் சொல்ல பாட்டை ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறார்? கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு எவ்வளவாய் பெருகினார். அப்சலோம் சேர்ந்து அப்சலோம் மக்கள் பின்னாடி போயிட்டாங்க. அப்போ என்னாவது? மல்டிபிளை ஆகிறாங்க. எனக்கு ஆப்போனன்ட் மல்டிபிள் ஆகிட்டே இருக்கிறாங்க.
ஆனாலும் கர்த்தாவே அவர்கள் மித்தம் ஆண்டவரே நான் பக்தி ஒழுங்குல இருக்கிறேன். இன்னும் என்ன பக்தி ஒழுங்கு நடக்கிறதுக்கு எனக்கு நீதி பாதை நடத்தும். குறிப்பாக எனக்கு முன்பாக உங்கள் வழி என்ன சொல்லணும், பர்ஃபெக்ட் பண்ணணும், செம்மையப்படுத்தும் என்று சொல்லி அவன் ஜபத்தை ஏறெடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்போ பாருங்க, அந்த ஜபம், அதாவது அந்த ஒழுங்குல, அதாவது சத்துக்கு முன்னாடி எப்படி நடக்க வேண்டும், 3 விதமாக நடக்க வேண்டும். ஒன்று, முதல் பக்தி ஒழுங்கு வேத சட்டம் பிரகாரமாக இருக்க வேண்டும். இந்த பக்தி ஒழுங்கு இங்கே ஏற்கனவே செய்து தான் இருக்கிறார். நம்பர் 1 அவர் செய்து தான் இருக்கிறார். 2வது காரியம் நீதி. 3வது அவர் வழியிலே செம்மையாக இருக்கிறது. இந்த முதல் காரியத்தை அவர் ஏற்கனவே செய்துட்டார். அதனால் இங்கே சொல்லி காட்டுறாரு பாருங்க. முதல் காரியத்தை, அதாவது எதிரிக்கு யுத்தம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டியது 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம், பதிலாக பார்க்கிறோம். அந்த 3 காரியங்களை ஒரு காரியம் ஏற்கனவே செய்துட்டார். அதை சொல்லிட்டு மறுபடியும் 2வது காரியத்தையும் 3வது செய்ய முடியாத என்ன செய்யறார், பிரேயர் பண்ணுகிறார். இவருக்கு முதல் காரியம் என்ன பாருங்க, வாசிங்களேன். 3வது வசனம் வாசிங்க. 5:3. இந்த பக்தி ஒழுங்கு என்ன தெரியுமா, வேத சட்டம் என்ன தெரியுமா, காலையில தேவனை தேட வேண்டும். ஹalleluya. உங்களை சுத்தி சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கையில் நீ கண்டிப்பா காலையில அதிகாலை கர்த்தரை தேட வேண்டும். ஹalleluya. இந்த பக்தி ஒழுங்கு நான் ஏற்கனவே இருக்கிறேன், நான் காத்திருப்பேன், நான் காலையில தேடுகிறேன் என்று சொன்னார். அதே பக்தி ஒழுங்கு பாருங்க. அடுத்தத பாருங்க, அவர் என்ன காட்டுறாரு, 7வது வசனம் வாசிங்க. ஆலயத்துக்கு பிரவேசித்து ஒரு பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். ஹalleluya. ஆராதனைக்கு வருகிறேன், உம்மை பணிந்து கொள்கிறேன், பயபக்தியா இருக்கிறேன். இந்த வேத சட்டத்தை நான் என்ன செய்றேன், கடைபிடிக்கிறேன். இதாங்க பக்தி ஒழுங்கு. உங்கள் சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிறேன், சத்துருக்கள் உங்களை இச்சகம் பேசுகிறேன், சத்துருக்கள் வாய் தந்தா பேசக்கூடியான வார்த்தைகள் வருகிறீர்கள், சத்துருக்கள் வாய்த்தது உண்மை இல்லாத போது, சத்துருக்கள் உள்ளம் கேட்டு உள்ள போது, இவங்களை யார் ரட்சிப்பாட்டு சத்துருக்கள் சொல்லும் போது, அவனை அவமானப்படுத்தும் போது, இவனை யார் நன்மை செய்யணும் யாருமே இல்லைன்னு சொல்லும் போது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, இந்த பக்தி ஒழுங்கு செய்யணும், நீங்கள் நிலைநிற்க வேண்டும். அதிகாலை தொடர்ந்து தேட வேண்டும் தேவனை. அடுத்த ஆலயத்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும். எல்லாம் கஷ்டமாக இருக்கு, எதை இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, என்ன ஆலயத்தை வந்து நிப்பாடக்கூடாது, தொடர்ந்து ஆலயத்துக்கு வர வேண்டும். 3வது பாருங்க, இதிலே பாயிண்ட் 3வது பயபக்தி. அதே வசனம் வாசிங்க. 7. நானும் உங்கள் மிகுந்த கிருபையினால் சர்ச்சுக்கு வருவேன், நேரே பயபக்தியா இருப்பேன். சத்துருக்களை எவ்வளவு நெருக்கினாலும் நான் உங்களோட என்ன செய்வேன், பயபக்தியா இருப்பேன், உங்களோட ஐக்கியத்தில் தான் இருப்பேன் என்று பணிந்து என்ன செய்வேன், கொள்வேன். பாருங்க, ஆலயத்துக்கு வரதே இருக்க வேண்டும். எவ்வளோ சத்துருக்கள் பேசினா என்ன, எல்லாம் பேசினா என்ன, நீங்கள் ஆலயத்தை வரது மட்டும் செஞ்சுக்காது கொண்டு விடாதீங்க. பாருங்கள், இந்த சத்துருக்கள் யார் வேணாலும் இருக்கலாம், இந்த எதிரிகள் யார் வேணாலும் இருக்கலாம், நம்ம கூட உள்ளே இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவர்களே இருக்கலாம். சிலது தாய் தந்தைகளோடு அப்படி இருக்கிறதா நம்ம சிலது கேள்விப்படுறோம், சிலது பிள்ளைகள் அப்படி இருக்கிறதா சொல்லி கேள்விப்படுகிறோம், சிலது மாமியார்கள் அப்படி அந்த எதிரிக்குள்ளே அந்த 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 ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அந்த பழக்கவழக்கங்கள் இருக்கிறதே சொல்லி பார்க்குறோம். அப்புறம் எதிரிகள் நம்ம கூடயே கூட இருக்கலாம், நம்ம அண்ணன் தம்பிகள் கூட பிறந்தவங்களும் இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர்களை இச்சகம் பேசலாம், அவங்க வாய்களில் உள்ள கேடுபாடு வார்த்தைகள் வரலாம், வேதத்துடைய வார்த்தைகள் வரலாம், இவர்களாம் ரசிக்கப்பட மாட்டார்கள் என்றெல்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், பயபக்தியா தேவனை அதிகாலையிலே தேடணும், ஆலயத்துக்கு வரணும், பயபக்தியா இருக்கணும். இந்த 3 தாவீது என்ன செஞ்சார், முதல்ல செஞ்சார். வேத சட்ட பிரகாரம் என்ன செஞ்சாவ நடந்தார். நடந்துட்டு சொல்கிறார், ஆண்டவரே இப்படி நான் முதல்ல வேத சட்டப்படி நடந்துட்டேன், ஆனால் இன்னும் சத்துக்கு நான் என்ன நடக்கணும், நீதியாக நான் நடக்கணும், என் வழியை செம்மைப்படுத்தணும்னு சொல்லி மறுபடியும் அவர் எங்கள் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணினார். அதுதான் அந்த 5 8வது வசனம். 8வது வசனம் தேவன் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக வாசிக்கலாம். கர்த்தாவே ஏற்கனவே ஆண்டவரே நான் அந்த சக்தி நிமித்தம் நான் பக்தி ஒழுங்குல நான் காணப்படுறேன், காலையில் நம்ம தேடுறேன், சர்ச்சைக்கு வர்றேன், பயபக்தியா இருக்கிறேன். இதோடு சேர்த்து என்னை உங்கள் நீதியை நடத்தி, அதான் ரைட்னஸ் என்னை நடத்தி எனக்கு முன்பாக நான் நடக்கிறதுக்காக உங்களோட வழி என்ன பண்ணும், சுவைப்படுத்தும், பெர்ஃபெக்ட் ஆக்கும் என்று சொல்றா. ஹalleluya. அப்படி நடந்தாதான் இந்த சத்துருக்கு முன்னாடி நம்ம என்ன இருக்க முடியும், சாட்சியா இருக்க முடியும். ஹalleluya.
நமக்கு புரிஞ்சு போச்சா? சத்துருக்கள் யாரு? நேராக வந்து பேசுறவங்க மட்டும் சத்துருக்கள் இல்லை, நேராக வந்து தாக்குறவங்க மட்டும் சத்துருக்கள் இல்லை. நமக்கு மறைவா இச்சையும் பேசுறாலும் அப்படிதான், நம்ம மறைவா அவமானப்படுறாலும் சத்துருக்கள் தான். அது நம்ம குடும்பத்தில் யார் வேணாலும் இருக்கலாம், கூட பிறந்தவங்க யார் வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது, இருந்து போட்டோம். ஆனால் நாம என்ன செய்யணும்? அந்த மக்கள் அவங்க மத்தியில் பக்தி ஒழுங்கோட நாம் காணப்படும், நீதிலே நாமே காணப்பட வேண்டும். விசேஷமாக நம்மளோட வழியில நம்ம என்னவா இருக்கணும்? செவ்வையாக நம்ம காணப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களை நீங்க சத்துருக்களுக்கு முன்னாடி, உங்க எதிரிக்கு முன்னாடி, உங்க மறைவான எதிர்க்கு முன்னாடி நீங்க கடைபிடித்தால் கர்த்தர் சத்துருக்களை நாசம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ பாருங்க, ஒரு பக்தி ஒழுங்கு இங்க பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, அவர் காலையிலவே தேடுகிறார், 2வது ஆலயத்துக்கு வர்றார், பயபக்தியா இருக்கிறார். இது வேத சட்டம் உள்ளவர்களாய் இது சத்துருக்களை காணப்பட வேண்டும். 2வது பாயிண்ட் வரும், என்னை உங்கள் நீதி பாதையிலே நடத்தி. நீதினாலே ஆட்டோமேட்டிக்காக யாத ஞாபகம் வர வேண்டும், நீதினாலே யாத ஞாபகம் வர வேண்டும், இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் கொலோசியர் 1 கொரிந்தியர் கடைசி வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:31. 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனே நமக்கு இயேசு மூலமா இயேசு நமக்கு நீதியாவும் பரிசுத்தமும் மீட்புமா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க நீதி அப்படினாலே அவ என்ன நடத்தோம்னா, என்னை நீதி பாதை, என்னை நீதியிலே நடத்தின்னு சொன்னார். இயேசுவோட விசுவாசத்தில் என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்கிறார். சத்துருக்கு முன்னாடி என்னை நீதியிலே நடத்தும், இயேசுவோட என்னை நடத்தும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். இங்கே பாருங்க, இந்த நீதி என்ன அப்படின்னா, ரோமர்ல நீங்க வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 21 வாசிங்கன்னா, அது இயேசு மேல விசுவாசத்துடைய இதெல்லாம் நீ தேவ நீதி என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். நியாயப்பிரமாணம் இல்லாமே தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னா, இதுதான் இந்த சங்கீத வசனம் தான் சாட்சி இருக்குது. நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசியும் சாட்சி இருக்குது. அதாவது நியாயப்பிரமாணம் இல்லாமே தேவநீதி வெளிப்பட்டிருக்குது. எப்படி வெளிப்பட்டிருக்குது? இயேசு கிறிஸ்து வச்சுதான். வாசிக்கலாம், அதுக்கு அடுத்து வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தேவநீதி உடையவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப என்னை நீதி பாதையிலே நடத்த வேண்டும், என்னை நீதி நடத்த வேண்டும் சொன்னார். விசுவாச பாதையிலே இயேசு பற்றி விசுவாச பாதையிலே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் பிரேயர் பண்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்க. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் ஒரு நேர்மையா இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் ஒரு ஹானஸ்டா இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? நீதியை நடத்தும் என்று சொல்கிறார். நீதினா என்ன? இயேசு மேல பற்றி விசுவாசம் உண்டாவதுதான் தேவ நீதி. அப்ப இயேசு பற்றி கொண்டு நான் நடக்க எனக்கு உதவி செய்யும், இது நீதி என்று சொல்லி பக்தன் தாவீது அருமையாக பிரேயர் வரிகளாக, ஜெப வரிகளாக தேவன்கிட்ட கேட்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப சத்துருக்கள் முன்னாடி நாம் எப்படி நடக்க வேண்டும்னா, இயேசுவை பற்றி கொண்டு அவருடைய நீதியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல சத்துருக்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை பற்றி போகக்கூடாது, ஒரு மனிதர்களை பற்றி கொண்டு போகக்கூடாது, ஒரு பொருளை பற்றி கொண்டு போகக்கூடாது, ஒரு ஆயத்தை பற்றி கொண்டு போகக்கூடாது. இந்த இடத்துல என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் வருதான் தேவநீதியில் சொல்லப்பட்டிருக்கிறாமாய் அந்த நீதியிலே நாம் நடத்தப்பட வேண்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. எவ்வளவு சத்துருக்கள் எதிராக பேசினாலும், எவ்வளவு சத்துருக்கள் கேடுபாடு உள்ளவர்களாக காணப்பட்டாலும், எவ்வளவு சத்துருக்கள் உங்களுக்கு அவமானப்படுத்தினாலும், எவ்வளவு தப்பா பேசினாலும், நாம் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் நடப்போமானால், தேவநீதி நடப்போமானால், அந்த சத்துருக்கள் பாதப்படியிலே போடுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 110 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? அது ஒழுங்கு பாருங்க. நான் உங்கள் சத்துக்களை பாதப்படி ஆக்க வரைக்கும் நீர் வலதுவாசத்திலே உட்கார் என்று என் ஆண்டவரோடு சொன்னதை நான், என் தேவன் ஆண்டவர் சொன்னதை நான் பார்க்கிறேன் சொல்லி தாவீது சொன்னார். என்ன சொல்ல அர்த்தம் என்ன தெரியுமா? சத்துக்களை தேவன் பாதப்படிப்படியாக இருக்கணும், அவர் வலதுவாசலே உட்கார வேண்டும் சொல்லி ஒரு காரியத்தை உணர்ந்து கொடுக்கிறார். அது என்ன அர்த்தம் தெரியுமா?
அது நாம் தேவ ஐக்கியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். தேவ நீதி நாமே இருக்க வேண்டும். நம்முடைய பக்தியோடு நாம் இருக்க வேண்டும். தேவனை பற்றி விசுவாசம், இயேசு பற்றி விசுவாசம் இருக்க வேண்டும். சத்துருக்களை நாம கர்த்தரே முறியடிப்பார். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அந்த வசனம் வாசிக்கலாம். நோக்கி நாம் சத்துருக்களை பாதபடி ஆகும் வரைக்கும் என் வலது பாசத்திலே உட்கார், என்னோட ஐக்கியத்தில் இருக்கும் என்று தேவன் ஆண்டவர் சொல்லி நான் பார்க்கிறேன்னு சொல்லி பக்தன் தாவீது சொன்னார். அப்ப பாருங்க, அப்ப கர்த்தர் நம்ம சுற்றி இருக்கிற அந்த மறைவான எதிரிகளை அழிக்க மட்டும், நிர்மூலம் ஆக்க மட்டும் நாம் கண்டிப்பாக எங்க இருக்கணும்? நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? தேவ நீதியிலே, பக்தி ஒழுங்கிலே நாம் என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். என்னுடைய அதற்கு என் வலது வாசலில் உட்காரும் என்று சொன்னார். அப்ப ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் சொல்லி தேவன் சொல்கிறார். சத்துருக்கள் முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். அவருடைய ஐக்கியம் என்ன? தேவனுடைய விசுவாசத்திலேயே நாம் காணப்பட வேண்டும். அவருடைய தேவ நீதியிலே இருக்க வேண்டும். அதனால தான் இப்போ தலைப்போசன் முதல் வசனம் மட்டும் வாசிக்கலாம். கர்த்தாவே சத்துருக்கள் நிமித்தம் என்னை உங்களுடைய நீதியிலே நடத்தி என்கிற வார்த்தையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நீதியை நடத்துவது என்று சொன்னால் இயேசு விசுவாசத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். வேறு எந்த பொருள் மேலேயோ, பட்டை மேலேயோ, பொருள் மேலேயோ, ஆயுதம் மேலேயோ, பணம் மேலேயோ, விசேஷமாய் மனிதர் மேலேயே நாம் என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்தை, நம்பிக்கையை வைக்கக்கூடாது. நீதி என்றாலே இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பற்றி விசுவாசத்தினாலே நாம் தேவ நீதியை அடைகிறோம். அந்த நீதியிலே நாம் நடத்தப்பட வேண்டும் என் சத்துருவுக்கு முன்பாக என்று சொல்லி பக்தன் ஜெபித்தது போல நாம் ஜெபிப்போம். கர்த்தர் சத்துருக்களை பாதபடி, அதாவது பாதபடி ஆக்குவார். அதாவது எப்படின்னா தூள் தூளாக ஆக்குவாராங்க. ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. மூணாவது காரியம் பாருங்க. இப்போ நம்ம சத்துருக்கு முன்னாக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பக்தி ஒழுங்கு. காலையிலே ஜெபம், ஆலயத்துக்கு வருதல், பயபக்தி. இரண்டாவது நீதி நடக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து விசுவாசத்திலே காணப்பட வேண்டும். மூணாவது வாசிக்க அடுத்த பகுதி. எனக்கு முன்பாக வழியை செவ்வாய்ப்படுத்தும். ஆண்டவர் நம்ம வழியை போவதற்கு அவர் என்ன செய்யணும்? பர்ஃபெக்ட் ஆகி கொடுக்கணும், செவ்வாய்ப்படுத்தும் என்று சொல்கிறார். வழியை என்ன செய்யணும்? தருணமுறை இல்லாத படிக்க ஒரு செவ்வாய்ப்படுத்தி உண்டாகும். இந்த வழியை காரணம். இந்த வழி இப்போ யார்? இயேசு கிறிஸ்து. ஹalleluya. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்துவே முன்னாடி செவ்வாய்ப்படுத்தத்தக்கதாக அந்த வழியை எனக்கு காண்பித்துறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். என்ன பண்ண? அவர் நமக்கு மாடல் ரோல். அவர் சத்துருக்கு முன்பாக எப்படி நடந்து கொண்டார்? அவர் சத்துருக்கு முன்பாக தன்னுடைய வழியை எப்படி ஆயத்தம் பண்ணினார்? அவர் சத்துருக்கு முன்பாக தன் வழியை எப்படி செவ்வாய்ப்படுத்தினார் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம்னால் அந்த மாடல் ரோமை நாம இங்கே அப்ளை பண்ணலாம். நம்ம வழியை செவ்வாய்ப்படுத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்துருமோ வழியை சேவைப்படுத்துறதுக்கு நம்ம கர்த்தர் நமக்கு இயேசு கிறிஸ்து வழியா வைத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுவோமானால் அந்த வழி நமக்கு என்ன செய்யும்? சேவைப்படுத்து. இங்கே பாருங்க, சத்துருக்கு முன்பாக இயேசு என்ன செய்தார்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42 வாசிக்கலாம். வாசிங்க, வேகமாக வாசிங்க. லூக்கா 22. உமது சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகவேன் போகிறான். பாருங்க, யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான், அவன் சத்துரு பங்கு நெருங்க போறான் என்று தெரிந்த உடனே இயேசு செய்தது என்ன? பட்டயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவர் யூதாஸ் வந்து போட்டுருங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லை, ஜெபம் பண்ணினார். ஹalleluya. இந்த இடத்துல சத்துரு நெருங்கி கொண்டிருக்க ஆண்டவரே, தேவனே, என்னை உங்க நீதிமான் இடத்தே வழியை செவ்வாய்ப்படுத்தும், உங்க சித்தத்தை செய்ய எனக்கு உதவி சென்று ஜெபம் பண்ணினார். அப்போ இந்த வழியை செவ்வாய்ப்படுத்தணும் போதற்காக ஜெபம் பண்ணுங்கிறதா இங்கே பக்தன் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணினார். வழியை செவ்வாய்ப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணினார். இயேசு தேச நிறைவேற முடியாது ஜெபம் பண்ணினார். அடுத்தது பாருங்க, இங்கே ஜெபத்தை இயேசு எப்படி வழியை காட்டுறார்? சத்துருவுக்கு முன்பாக அவர் எப்படி வழியை காட்டுறாரு பாருங்க. 48 வாசிக்கலாம். 48. இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முன்னதாலே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாயா என்றார். அவரை சூழலிட்டவர் நடக்க போவதை கண்டு அவரை பட்டயத்தால் வெட்டுவோமாக என்றார்கள். பாருங்க, உடனே சொன்ன வார்த்தை என்ன? இவனை பட்டயத்தை நினைச்சுவோம், போட்டுருவோமானாரு. வாசிக்கலாம். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரிய வேலைக்காரர் வலது காதில் வெட்டினான். அப்பொழுது இயேசு, இவட்டும் நிறுத்துங்கள் என்று சொன்னார். நிறுத்துங்கள் என்று சொன்னார். ஹalleluya. பாருங்க, அவர் வழி எப்படி இருக்கு பாருங்க.
அவர் எப்படி வழியை செவ்வாய்ப்படுத்தினார் பாருங்க. பட்டயத்தை அங்கே என்ன செய்யல, தொடலை, நீதி பாதையை அவர் நடத்தினார். ஹல்லேலூயா. தேவனுக்கு விசுவாசத்தை காண்பித்தார். வாசிக்கலாம் அடுத்தது. மறுபடியும் அந்த காதை அவருக்கு என்ன பண்ணார், சரி பண்ணினார். சுத்தி எதிரி சூழ்ந்து எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காதல் அவனை வெட்டினான். கர்த்தர் அவனை சத்தம் போட்டார். இம்மட்டும் நிறுத்தின சத்தம் போட்டார். அந்த காதை வெட்டுப்பட்டவனை கர்த்தர் என்ன செய்தார், சரிப்படுத்தினார். இந்த எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். சத்துக்குள் வரும்போது என்ன செய்ய வேண்டும், நீங்கள் தேவனை நோக்கி பார்க்குற ஒரு பழக்கம் வரணும் தவிர அவங்களை தாக்குற பழக்கம் செய்யக்கூடாது, வரக்கூடாது. வழி புரிஞ்சு அவங்களுக்கு செவ்வாய் என்ன, சத்துருக்கள் உங்களை பற்றி தப்பாக பேசும்போது, சத்துரு உங்களை பற்றி கேவலமாக பேசும்போது, சத்துருக்களை அவமானப்படுத்தும் போது அவங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தாக்க கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். இப்போ ஜபம் பண்ணி தான் வந்தோடனே இவங்க ஜபம் பண்ணாமல் தூங்கினால என்ன எடுத்த உடனே என்ன செஞ்சாங்க, பட்டயத்தை கை வச்சுட்டாங்க. இவரோ ஜபம் பண்ணால் பலப்பட்டார். அவங்க ஜபம் பண்ணவில்லை, பலப்படவில்லை, பட்டத்தை எடுத்தார்கள். கர்த்தர் அவங்களை இம்மட்டும் நிறுத்துகள் என்று சொல்லி அது வழியை செவ்வாய்ப்படுத்தினார். அப்போ இந்த இடத்துல வழியை செவ்வாய்ப்படுத்தினாரு இயேசு. அதே மாதிரி தான் ஆண்டவரே, சத்துக்கு முன்பாக நான் இது தப்பு பண்ணக்கூடாது, என் வழியை என்ன செய்யும், செவ்வாய்ப்படுத்தும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது, பதவி வார்த்தையை விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு அது வேற விதமாக பட்டயமாக மாறி போயிடும். நான் எடுத்து ஒரு வார்த்தையை விட்டதுனால இன்னும் அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்குறான். இவர் ஐயா அப்படி சொல்லிட்டாங்க, என்ன செய்ய சொல்கிறீங்க, அன்னைக்கு இருந்த நிலைமையில் அது அப்படி தான் நடந்தது. கர்த்தர் தவறுனா அதை மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லி நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். தேவசா சோத்திரம்னா இருந்தாலும் சத்துருமத்திலே ஆண்டவரை என்ன நீதிபார் நடத்தும்னு சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு தப்பு பண்ணலாம், நான் தப்பு பண்ணக்கூடாது. அவர்களை நிச்சயம் பேசுகிறேன், நான் அவரை நிச்சயம் பேசக்கூடாது. அவரை என்ன எதை வேணால் தாக்கிக்கலாம், நான் ஒரு பொழுதும் அவரை தாக்கலாம். ஆண்டவரை என் நீதிபார் நடத்தும், என் வழியை உங்களுக்கு முன்பாக செவ்வாய்ப்படுத்தும் ஆண்டவரை என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கிறேன். தேவசா சோத்திரம் இயேசு ஒரு வழியை காட்டுகிறார். பட்டயத்தை எடுத்து ஆஃப் பண்ணுறார். செய்யாதீங்க. நாளைக்கு அடுத்த வருஷம் 49 வாசிக்கலாம், 50 வாசிங்க. அடுத்தது சரி, கர்த்தர் சோத்திரம் 23, 33, 34 வாசிக்கலாம். அதே லூக்கா 23, 33, 34. இங்கேயும் எதிர்மத்திலே இயேசு சித்த வழியை எப்படி செவ்வாய்ப்படுத்தினார் பாருங்க. அவர் என்ன செஞ்சார் பாருங்க, அவளை மன்னிக்கிற பக்குவம் உள்ளவராக காணப்பட்டார். வாசிக்கலாம். அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வந்திருக்கத்தில் ஒரு குற்றவாளியும் ஒரு எழுபத்து ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இப்படி அவர் விரோதிகள், இயேசுக்கு விரோதமாக இருந்தவர்கள், இயேசுக்கு எதிராக செயல்பட்ட சத்துருக்கு இருந்தவர்கள் இயேசு என்ன செய்தார்கள், சிலுவையிலே அறிந்தார்கள். 2 கல்லன் அரசு பார்க்கிறோம். அந்த நேரத்தில் இயேசு பேசின வார்த்தை என்ன திருப்பி பேசுகிறாரா, பேசுகிறேன். எங்கள் பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இவங்க செய்து இந்த அறியாதர்கள் சொல்லி என்ன செஞ்சாரு, ஒரு ஜபம் பண்ணினார். பாவ மன்னிப்புக்காக ஜபம் பண்ணினார், பரிந்தபித்து ஜபம் பண்ணினார், தயவு காட்ட முடியாது ஜபம் பண்ணினார். இந்த மாதிரி நமக்கும் உள்ள வேண்டும். நம்ம வழியை நம்ம இப்படி தான் செய்யணும், செவ்வாய்ப்படுத்த வேண்டும். எதிரிகள் தாக்கு நேரம், எதிரிகள் நம்மளை அவப்படுத்தும் நேரம் கூட ஆண்டவரை இவங்களை மன்னியும் சொல்லி செய்யுங்க. நீங்கள் ஜபம் பண்ணுங்க, அந்த வேத சட்ட ஒழுங்கில் இருங்க, இயேசு காமத்து வழியில் இருங்க, இயேசு பற்றி நீதியில் இருங்க. அப்போ தேவன் என்ன செய்ய உங்களுக்கு அருள் செய்து அவங்களை அவமானப்படுத்துவார். தேவன பசம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால இங்கே இயேசு ஒரு வழியை காண்பித்திருக்கார். என்ன அப்படின்னா, சத்துருக்கள் நெருங்கி பேசுகையில் சத்துருக்கள் அவர்கள் எதிராக வரும்போது இயேசு ஜபம் பண்ணினார், அவரை தாக்கவில்லை. அவர்களுக்காக மன்னிப்பு முடியாது ஜபம் பண்ணினார், அவரை தாக்கவில்லை. திருப்பி அவர் பேசவில்லை. இப்படியாக அவர் தன்னை வழியை செவ்வாய்ப்படுத்திக் கொண்டு தேவ நீதி நடந்தார் சொல்லி இயேசு காண்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அப்படியே நம்முடைய சத்துருக்கள் நெருக்கி நாம் அப்படியே செய்வோமாக அவர்களுக்காக ஜபம் பண்ணுவோம். இதாவே இவங்க செய்யறது இன்னும் அறியாதீர்கள் சொல்ல மன்னியும் என்று சொல்லி ஜபம் பண்ணுவோம். எதை கூட வார்த்தைகளோட பட்டயத்தை கூட சாய்க்கிறாபடிக்கு ஜீவனத்தை ஜபம் பண்ணுவோம். அதுதான் நம்ம ஜபம் பண்ணுறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் தவிர உலக ஆயுதம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே 3வது காரியம், வழியை செவ்வாய்ப்படுத்துவது இயேசு மாதிரியாக பார்க்கிறோம். அவர் சத்துருக்கள் முன்னாடி வழியை எப்படி செவ்வாய்ப்படுத்தினார், ஆயுதத்தை எடுக்கவில்லை. சத்துருக்களை எப்படி தன்னை வழியை செவ்வாய்ப்படுத்தினார், எப்படி செவ்வாய்ப்படுத்தினார், ஆயுதத்தை எடுக்கவில்லை, அவங்கள தாக்கவில்லை, அவங்களை எதிர்த்து அவர்கள் பேசவில்லை. அதுக்கு மாறாக அவர் மன்னிக்க வேண்டும் சொல்லி ஜபம் பண்ணினார்.
பட்டயத்துக்கு பதிலாக பட்டயத்தை எடுத்து அடிபட்டவனே சுகமாக்கினார். அவங்களுக்கு தாக்காமல் அவங்களுக்கு என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணினார். இந்த வழியை நாம் கடைபிடிப்போமாக. சத்துக்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. பாருங்க, அப்ப நம்ம தேவ நீதி நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவரை பற்றி விசுவாசம் இருக்க வேண்டும். அவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும். இந்த விசுவாசம் இருக்கிற என்ன தெரியுமா? இது கொஞ்சம் டீப்பாக ஒரு பாயிண்ட் சொல்றேன். விசுவாசத்தில் இருக்கணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் தேவன் நம்ம சேர்ந்த நன்மைகளை நாம் ஒரு சில நினைச்சு பார்த்தா கர்த்தர் இப்போ மீட்டுக் கொள்வாங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த விசுவாசம் பெருகுதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் பாருங்க, ஒரு எளிமையான வழி சொல்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் தேவன் நமக்கு செஞ்சதை நினைச்சு பாருங்க. அதை நினைச்சா நமக்கு இப்போ என்ன உண்டாகும் தெரியுமா? இந்த சத்துரு நமக்கு என்ன உண்டாகும்? மீட்பு உண்டாகும் சொல்லி ஒரு விசுவாசம் நமக்கு என்ன செய்யும்? வளரும். ஹல்லேலூயா. நாம் இதுவரைக்கும் தேவன் செஞ்சதை நாம் நினைத்து பார்ப்போமானால் இப்போ நம்ம சத்துருக்கு முன்னிலே நமக்கு மீட்பு உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். ஹல்லேலூயா. திருப்பி சொல்ல கேட்டுக்கோங்க. இதுவரைக்கும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, நம்மளை மீட்ட காரியங்களை நாம் நினைவுபடுத்தி பார்ப்போமானால் இப்போ சத்துருக்கு முன்னிலே அவர் நம்மளை மீட்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு வளரும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே பாருங்க, இந்த விசுவாசம் வளர்க்க இதே வேத பாடத்திலே நாம் பார்க்குற காரியம் என்னன்னா, அவர் எப்படி சொன்னா தெரியுமா? இதுவரைக்கும் செஞ்சு நினைச்சு பார்த்தார். வேகமாக வாசிக்கலாம். எப்படி நினைச்சு பார்த்து அதாவது இந்த நோட் பண்ணிக்கோங்க, இந்த வசனம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வசனங்கள்ல எப்படின்னா, இதுவரைக்கும் தேவன் தாவீது சொன்னதை இவர் நினைத்து பார்த்து என்னை மீட்டுக் கொள்வாங்க விசுவாசத்தை என்ன செய்தார்? வர்த்திக்க பண்ணார். உள்ளுக்குள்ளே விசுவாசத்தை, நம்பிக்கையை வளர செய்தார். என்ன எப்படி செஞ்சார் பாருங்க, வாசிக்கலாம். 2ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 3:2 வேகம் வாசிங்க. இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. இவனை நம்ம கத்தர் இவனை ரசிகர் சொல்றாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இப்படி ஒருத்தர் சொல்லும் பொழுது என்ன நடந்தது பாருங்க. ஆனால் சொல்ல பாருங்க, வார்த்தை பாருங்க. ஆனாலும் அப்படின்னு சேர்க்கிறாரு. அது என்ன சேர்க்கிறாரு? இவெல்லாம் ரசிக்கப்பட மாட்டான், இவெல்லாம் படிக்க மாட்டான், இவெல்லாம் ஒன்று கிழிக்க மாட்டான் அப்படின்னு அவங்க சொல்லலாம். யார் சொல்லலாம்? யார் சொல்லலாம்? யார் சொல்லலாம்? உன்னை எதிரிகள் சொல்லலாம். எதிரிகள் சொல்லலாம் கூட சொல்லவங்க இப்போ எதுவாக இருக்கிறாங்க? எதிரிகளாக இருப்பாங்க. அவங்க சொல்லலாம், இவெல்லாம் என்ன கிழிக்க போறா, இவெல்லாம் படிக்க மாட்டான், இவெல்லாம் ஆண்ட்ராய்டில் சரி வராது, இவனை ரசிக்க முடியாது, இவனை தேதியே வர மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு கேடகமும் என் மகிமையும் என் தலை உயர்த்துவா இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இவன் ரசிக்க மாட்டான்னு சொல்லி அவங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? எனக்கு கேடகமா இருந்தார், எனக்கு மகிமையா இருந்தார். விசேஷமாய் என் தலையை நிமிர சேர்ந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பாருங்க, இங்கே அவர் செஞ்சது செய்கிறார். நினச்சோம் முன்னொரு காலத்தில் என்னையும் அவன் தான் நினச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னை கொடுக்க முடியாது தான் நினச்சாங்க. இதெல்லாம் அற்பமா, இதெல்லாம் என்னையா பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் ஊழியக்காரன் ஆகிட்டோம்னா அப்படின்னா, ஏன்னா அவங்க என்னை அற்பமாக தான் நினச்சாங்க. ஆனால் தேவன் எனக்கு கேடகமாக இருந்தார், எனக்கு மகிமையாக இருந்தார், என் தலையை நிமிரச் செய்கிறா இருந்தார். ஹல்லேலூயா. என் தலையை உயர்த்துறமா இருந்தார் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. இவன் நினைச்சு பார்க்கிறார், எத்தனையோ மணி நான் கூப்பிட்டேன், அப்பெல்லாம் தேவன் எனக்கு என்ன செஞ்ச? செவி கொடுத்தாருங்கிறது ஞாபகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப பண்ணினார், நினைவுபடுத்தினார். இப்படிதான் எல்லாம் பேசினாங்க. ஆனால் இப்ப நான் பாருங்க, இப்போ என்னை மீட்டுக் கொள்வார். எப்படி மீட்டுக் கொள்வார்? இதுக்கு முன்னாடி பேசும்போது கர்த்தர் எனக்கு கேடகமும் என்ன என் தலையை உயர்த்துறவா இருந்தார், எனக்கு மகிமையும் இருந்தார். நான் கூப்பிடும் போது அவர் எனக்கு என்ன செஞ்சார்? செவி கொடுத்தார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். நிச்சயமா இப்போது இந்த சத்துருல இருந்து என்ன செய்வார்? என்ன மீட்டுக் கொள்வார். யாரை சொல்றாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சவுலை பத்தி சொல்றாரு. சவுலை பத்தி கரெக்டாக போய் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார். அப்போ ஜெபத்துக்கு என்ன செஞ்சாராம்? தேவன் செவி கொடுத்தாராம். அதை சொல்லி நினைவுபடுத்துறாரு பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ உங்க சத்துக்கள் சூழ்நிலை இப்படி பேசினானா, இதுக்கு முன்னாடி பேசுற வார்த்தை பேசியிருப்பாங்கல்ல, அப்போ கர்த்தர் தலையை உயர்த்திருப்பார்ல, அதை என்ன செய்வீங்க? நினைச்சு பார்க்கணும். அப்போ ஜெபத்தை கேட்டிருப்பார்ல, அதை நீங்க என்ன செய்யணும்? நினைச்சு பார்க்கணும். அடுத்த வசனம் வாசிங்க.
விழித்துக் கொண்டே கர்த்தர் என்னை தாங்குகிறார். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. நீங்க என்ன ஆகுது, என்ன சொல்றதுமா, அவங்க தான் இப்படி பேசினாங்க, நான் நல்லா தூங்கி நல்லா எழுந்துக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே ஆகலையே அப்படின்ற. ஹalleluya. எனக்கு கர்த்தர் எனக்கு என்ன வந்தாரு, கேடமா இருந்தார். அவன் அப்படி ஆயிடுவான் இப்படி ஆயிடுவான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன ஆட்கள் மத்தியிலே தேவனுடைய ஜபத்தை கேட்டு என்ன செஞ்சாரு, நல்ல தூங்கினாரு, நல்ல எந்திரிச்சார். அதுக்கு அர்த்தம் பாருங்க, இதனால இந்த காரியங்கள்லாம் நடந்ததுனால நான் கர்த்தருக்கு என்ன செய்ய போறதில்ல, கர்த்தர் நிமித்தம் நான் இவருக்கு என்ன செய்ய போறதில்ல, பயப்பட மாட்டேன்னு சொல்ல வாசிக்கலாம். ஆமென். ஹalleluya. நான் பயப்படேன்னு சொல்ல பாருங்க, இந்த விசுவாசத்துக்கு எதிரியே இந்த பயம்தான். அவர் பாருங்க, நம்ம தேவன் மேல விசுவாசத்தை அதிகமாக ஆகணும்னு சொன்னால் நம்மளோட பயத்தை பயம் இருக்கக்கூடாது. சத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்தால் என்ன உண்டாயிரும், அவிசுவாசம் உண்டா. ஏற்கனவே ஒற்றுமா பார்த்துருக்குறோம். சத்துக்களுக்கு முன்னாடி போராட்டங்களுக்கு மத்தியில் அவங்க என்ன வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. பயம் வந்தால் அவிசுவாசம் வந்து, அவிசுவாசம் வந்தால் வாக்குறுதி விலகி போயிடும். ஆகையினால நான் பயப்பட மாட்டேங்கிறேன். ஏன் பயப்பட மாட்டேன்னு சொன்னாரு, திமுக சொன்னாரா? ஏன் முன்னோட்டு என்ன இப்படிதான் பேசுறாங்க, எல்லாம் ரசிக்க முடியாது பேசுறாங்க. பேசும்போது தேவனை கேடமா இருந்தா, என் மகிமே இருந்தா, எனக்கு தலையை உயர்த்துறா இருந்தா, நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுத்தார், நல்லா தூங்கி நல்லா எந்திக்கும் போது செய்தார். எனக்கு என்ன பயம், 14 பேர் பக்கத்தில் இருந்தாலும் நான் பயப்பட என்று சொன்னேன். ஹalleluya. தேவனுடைய சோத்திரம் இல்லாத நம்பிக்கை எப்படி அவர் எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணார் பாருங்க, விசுவாசத்தை எப்படி வளர செய்தார் பாருங்க. கர்த்தர் எப்படி என்ன மீட்டுக் கொள்வார் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதுக்காக அந்த இதை செஞ்ச காரியத்தை என்ன செஞ்சார், நினைவுபடுத்தினார். புரிஞ்சுதா? கர்த்தர் என்னை இந்த சத்துக்கள் என்னை மீட்டுக் கொள்வாங்கிறதுக்காக அவர் விசுவாசத்தை எப்படி வர்த்திக்க பண்ணார். இதுவரைக்கும் தேவன் அவர் செஞ்சதை என்ன செஞ்சார், அவர் நினைவுபடுத்தினார். அதே அடுத்த வசனத்தில் வேதப்படுத்தி பாருங்க, அடுத்த வசனத்தில் பாருங்க. அதாவது 4:3 வாசிங்க. இப்போ 4:3 தேவனுடைய பசங்க சோத்திரம் உண்டாதாக. இங்கே அவர் என்னை தெரிந்து கொண்டார், நான் கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுப்பார். நம்பிக்கை வரவழைத்தார். எப்படி நம்பிக்கை வரவழைத்தார், நான் கூப்பிட்டு அவர் கேட்பார். ஏன்னா நான் கூப்பிட்டா ஏன் கேட்கிறாரு, அவர் என்னை பக்தியுடன் நினைச்சு என்னை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்ததை நான் இருக்கிறேன், நான் கூப்பிட்டு கேட்பார் என்று சொல்றார். விசுவாசத்தை என்ன செஞ்சார், வர்த்திக்க பண்ணார். அதுக்கடுத்து முக்கியமான வசனம் பாருங்க. இங்க நான் என்ன செய்ய போதில்லை, பாவம் பண்ணுறேன் பாருங்க. பக்தி ஒழுங்கு எப்படி இருக்கு பாருங்க. நான் இப்ப என்ன செய்யல, பாவம் பண்ணல. வாசிக்கலாம் அடுத்த வசனம். நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். உங்க படுக்கையிலே பேசிக்கொண்டு அமர்ந்தீர்கள். ஹalleluya. எதை பேசணும், கர்த்தர் இது வரைக்கும் செஞ்சதை பேசிக்கொண்டே இருக்கணும். அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. அதாவது 3ஆம் வசனம் பாருங்க, 2ஆம் வசனம் அவமானப்படுத்த பாருங்க. வாசிக்கலாம். அவமானப்படுத்தி விரும்பி இப்படி அவமானப்படுத்துறாங்க. உடனே அவங்க கோபம் உண்டாக்கி ஏதாவது பண்ண சொல்லி பாவம் செய்யறாங்க. அப்போ பாவம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும், கர்த்தர் இது வரைக்கும் செஞ்சதை நினைவுபடுத்தி பார்க்கணும். நீங்க என்ன செய்யணும், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். இதயத்தில் படுக்கையில் படுத்துக்கொண்டு கர்த்தர் செஞ்சதை நினைவுக்கொண்டே இருங்க. இப்படிதான் நீங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியுங்க. நீங்க கர்த்தர் செஞ்சதை ஞாபகப்படுத்தலை அப்படின்னா, கர்த்தர் செஞ்ச நினைவுக்கு வரல அப்படின்னா நீங்க பாவம் செய்யறதுக்குள்ள போயிடுவீங்க. கோபம் பண்ணி என்ன செஞ்சீங்க, பாவம் இதுவரைக்கும் கர்த்தர் செஞ்சதை நீங்க மறந்து போயிட்டு வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் செஞ்சதை கர்த்தர் செஞ்சதை நீ நினைவுலாம் போயிட்டீங்கன்னா நீங்க கோபம் கொண்டு என்ன செஞ்சுருவீங்க, அவமானப்படுத்திடலாம் சொல்லி பாவம் செய்யக்கூடாது என்று சொல்ற ஒரு பக்தி உடனே வேத சட்டத்திலே இங்கே தாவீது இருக்கிறார். சத்துக்கள் முன்பாக தேவனுடைய சோத்திரம் இல்லாதாக இங்கே பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, அடுத்த செய்த காரியம் பாருங்க. அந்த இடத்துல எப்படி அதே நீதியின் பலியை செலுத்த மறந்து விடுறதில்லை. வாசிக்கலாம். தேவனுடைய சோத்திரம் இல்லாதாக இங்கே நீதி பலியை சேர்த்து கத்திரமே நம்பிக்கையார்கள். இப்போ இவை வார்த்தை என்ன வருது, நம்பிக்கை ஊட்ட முடியாது, விசுவாசம் பெருக முடியாது. அவர் செய்த காரியங்கள் பாருங்க. அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும், பக்தி ஒழுங்கை வர்த்திக்க பண்ணணும், வேத சட்டம் நடக்கணும் அப்படின்னா சத்துருக்கு முன்பாக நீங்கள் தொடர்ந்து காலையில் அதே தேட வேண்டும். இப்போ நம்ம ஒருவே சொல்கிறவங்களுக்கு புரியும்.
உங்கள் சத்துருக்கு முன்பாக நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பக்தி ஒழுங்கில் இருக்க வேண்டும், வேத சட்டத்தை நடக்க வேண்டும், காலை அதிகாலையை நீங்கள் தேவனை தேட வேண்டும், ஆலயத்துக்கு ஒழுங்காக வர வேண்டும், பயபக்தியாய் வர வேண்டும், தேவனத்தில் வேண்டுதல் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும், கோபம் கண்டால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், நீதின்படியிலே நீங்கள் செலுத்த வேண்டும். குறிப்பாக தேவனை தவிர யாருக்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அது இருக்குது ஒரு பக்தி ஒழுங்கு. அடுத்தது நீங்கள் தேவனுடைய நீதியை நடக்க வேண்டும், தேவனுடைய விசுவாசத்திலே காணப்பட வேண்டும், தேவனுடைய வழியை தேவனுடைய வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதுக்காக அங்கே என்ன செய்கிறார், அவர் ஜெபம் பண்ணினார் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்து பாருங்க, அவன் நினைச்சு பார்க்குறான். 7ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைச்சு பார்க்குறான். வாசிக்கலாம். அதிக சந்தோஷம் எனக்கு இதயத்தை தந்தீர் என்று சொல்லி முடிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்தார் அவர் தான். எவ்வளோ பிரச்சனை சத்துக்கள் நெருக்கப்படுகையில் கர்த்தர் என்ன செஞ்சார், அவருடைய தானியமும் திராட்சையும் பெரிய காத்த சந்தோஷத்தோட இப்போ என்ன செஞ்சார், எனக்கு நல்ல சந்தோஷம் கொடுத்தாங்க. கர்த்தர் செஞ்சதான் என்ன செய்கிறாங்க, நினைவுபடுத்தி பார்க்குறார். பாருங்க, இதெல்லாம் நாம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய ஒரு சம்பவமா, நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சம்பவமா. இந்த பக்தி ஒழுங்கு நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். இந்த பக்தி ஒழுங்கு நம்முடைய நம்பிக்கையை பெருகச் செய்யும். இந்த பக்தி ஒழுங்கு தான் சத்துருக்கு முன்னிலே நமக்கு சாட்சியாக நிலைநிறுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால இப்போ என்னென்ன கேள்விக்கு பதிப்பதற்கும் பாருங்க, யார் நம்ம சத்துருக்கள் என்று சொல்லி அறிந்து கொண்டோம், அந்த சத்துருக்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இப்போது அந்த சத்துருக்களுடைய நாம் எப்படி வாழ வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். எப்படின்னா பக்தி ஒழுங்கோட வாழ வேண்டும். பக்தி ஒழுங்கு என்று சொன்னால் காலையிலே தேட வேண்டும், தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், பயபக்தியாக காணப்பட வேண்டும். இது பக்தி ஒழுங்கு என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, அவருடைய நீதிலே நடக்க வேண்டும். அதாவது தேவனுடைய நீதிலே நடக்க வேண்டும். அதாவது இயேசுக்கு விசுவாசத்தில் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தில் நம்ம எப்படி காணப்பட வேண்டும் சொன்னால், இதுவரைக்கும் நடத்தினதை நாம் என்ன செய்ய வேண்டும், நினைவுபட வேண்டும். அவர் எனக்கு என்ன செய்தார், அவங்களாம் பேசும்போது அவர் எனக்கு கேடகமாக இருந்தார், என் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார், நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது செய்தார். கோதுமையும் திராட்சரசமும் பெருகிற தானியமும் திராட்சரசமும் பெருகிற காலத்தில் அதிக சந்தோஷத்தை கொடுத்தார். நான் பயப்படாமல் இருக்க முடியாது செய்தார், என்னை தலைநிமிர செய்தார். நினைச்சதை அங்கே நான் அவர் நீதிபடி செலுத்தியா செய்தார். அங்கே நடந்ததை காத்து அவர் நினைவுபடுத்தினார். மூன்றாவது வழியை அவர் இரண்டாவது தேவன் நீதிப்படி நடக்க வேண்டும். மூன்றாவது நம்ம வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் செவ்வைப்படுத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை நம்ம வழியை அவர் செவ்வைப்படுத்துவதற்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கு நம்ம இயேசு பிரகாரம் நடக்க வேண்டும். அந்த வழியிலே செவ்வைப்படுத்த வேண்டும் சொன்னால் நாம் பிறரை தாக்கி விடக்கூடாது. பிறருக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும், பிறர் மன்னிக்கப்படும்படியாக நாம் காணப்பட வேண்டும். இப்படியே அவர் வழியிலே நாம் நடக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். இது சத்துருக்கு முன்பாக நாம் வேத சட்டப்படி ஒழுங்காக நடந்தால், பக்தி ஒழுங்காக நடந்தால், தேவ நீதியின்படி ஒழுங்காக நடந்தால், தேவபக்தி விசுவாசத்திலே நாம் ஒழுங்காக நடந்தால், அவருடைய வழியை செவ்வையாக்கிலே நாம் ஒப்பு கொடுத்து நடந்தால், நம்ம வழியிலே நாம் பிறர் மன்னிக்கும்படியாக நம்ம வழியை செவ்வைப்படுத்தி கொண்டு காணப்பட்டால் நிச்சயமாக சத்துருக்களை அங்கே என்ன செய்வார், நம்ம பாதத்திலே பொடியாக்கி போடுவாருங்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. இது நம்ம மூணாவது காரியம் இந்த வேத பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். என்னன்னா சத்துருக்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுங்கிறது தான். நாலாவது காரியம், இந்த சத்துருக்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார், சத்துருக்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார். ஐந்தாவது காரியம், நமக்கு தேவன் என்ன பண்ணுவார் என்கிறத பார்க்கிறோம். நமக்கு தேவன் என்ன பண்ணுவாங்க பார்த்துருவோம். வாசிக்கலாம். இப்போ சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். சாரி 3:8 இவங்களாம் யாரும் ரசிக்க முடியாது, இவங்களாம் செயல்படுத்தணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், ரட்சிப்பு கர்த்தருடைய. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு முக்கோணமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு முக்கோண காரியம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் தேவன், ஒரு பக்கம் சத்துரு, ஒரு பக்கம் நாம். இப்படி இருக்கையில்
முக்கோணம். சத்ரு நமக்கு என்ன செய்வான்னு பார்த்துட்டோம். நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டியதையும் பார்த்துட்டோம். இப்போ தேவன் நமக்கு என்ன செய்வார், தேவன் சத்ருக்களுக்கு என்ன செய்வான்னு பார்க்க போறோம். முக்கோண வடிவோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தேவன் நமக்கு என்ன செய்வார்னா ரட்சிப்பு நம்ம கட்டளையிடுவார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹalleluya. தேவரீர் ஆசீர்வாதம் உங்கள் ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். குறிப்பா என்ன கட்டளையிடுவார், ரட்சிப்பை கட்டளையிடுவார். அடுத்தது பாருங்க, 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 4:8. சுகமா தங்க பண்ணி இளைப்பாற செய்வீர், நீரே எனக்கு நல்ல ரெஸ்ட் கொடுப்பீர். ஹalleluya. தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், நல்ல ஒரு ஓய்வை கொடுப்பார். சத்துக்கள் மத்தியில் இருந்து அவங்க என்ன செய்வார், நல்ல ஓய்வு. சத்துக்கள் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், என்ன செய்வார், உங்களுக்கு ஒரு ஓய்வை கொடுப்பார், ஒரு ரெஸ்ட்டை கொடுப்பார். பயப்படாதீங்க. தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. இப்ப தேவ ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்வார்னு சொன்னால் அவங்களை ஆசீர்வதிக்கிறார், ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். குறிப்பாக நல்ல ஒரு ஓய்வை, ஒரு ரெஸ்டை தருகிறார். வாசிக்கலாம். அடுத்தது 4ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். சார் 5:11. ஆமென். 3ஆம் பாயிண்ட் கர்த்தர் நமக்கு தேவன் என்ன அருள போறார், ஃபர்ஸ்ட் என்ன அருள்வார், ரட்சிப்பு. அடுத்தது ஆசீர்வாதம். அடுத்தது நல்ல ஒரு இளைப்பாற ரெஸ்ட். அடுத்தது இப்போ இங்கே பார்க்கறது நல்ல தன் நம்பர்கள் என்ன கொடுப்பார், அவர் சந்தோஷத்தை கொடுப்பார். ஹalleluya. வாசிக்கலாம். அடுத்தது கம்பீரிப்புலாக காப்பாற்றுவேன். ஆமென். ஹalleluya. சந்தோஷம் மட்டும் கொடுத்துரும், அவர் என்ன செய்வார், கர்த்தர் மீட்டுக் கொள்வார், காப்பாற்றுவார். அடுத்தது வாசிங்க. அடுத்தது கலி கூறுவாராக. நீதிமான ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. மறுபடியும் அடுத்தது காரண கேடத்தினாவனை சூழ்ந்து கொள்வார். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவ ஜனங்களுக்கு சத்துருக்களுக்கு தேவன் என்ன செய்வார் என்று பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், ஃபர்ஸ்ட் ரட்சிப்பை கட்டளையிடுவார், அப்புறம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அவர் நல்ல ஓய்வை கொடுப்பார், அவர் நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார், கலிகுருண்டை செய்வார், காப்பாற்றுவார். காரணம் கேடத்தில் அவரை சூழ்ந்து கொள்வார். ஆமென். ஹalleluya. இதெல்லாம் தேவன் சத்துருக்கு முன்னாடி தேவ ஜனங்களுக்கு அருள் செய்யக்கூடிய காரியங்கள். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நமக்கு அப்படியே செய்வாங்க. ஹalleluya. இதெல்லாம் எப்போ நடக்கும், இப்போ தேவன் நம்ம சேர்ந்த ஆசீர்வாதம் எப்போ நடக்கும், நீங்கள் எம்பாடு செஞ்சுருக்கோ அவர் எம்பாடு செஞ்சு பண்ணிக்கிறீங்களோ, நாம் சத்துருக்கு முன்னாடி இந்த தேவ பக்தியில் இருக்க வேண்டும், இந்த வேத சட்டம்லாம் இருக்க வேண்டும், இந்த தேவ நீதியில் இருக்க வேண்டும், இந்த விசுவாச பிரமாணமும் இருக்க வேண்டும். இந்த தேவன் நம்ம நடத்துகிற வழியே நாம் சேவையாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், ரட்சிப்பை கட்டளையிடுவார், சந்தோஷத்தை கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், கேடல் என்னும் காரியத்தை நம்ம சூழ்ந்து கொள்வார், கலிகுருடைய செய்வார், நல்ல ஓய்வை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். இது கர்த்தர் நமக்கு சத்துருக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஆசீர்வாத காரியங்கள் சொல்லி பார்க்கிறோம். இப்போ சத்துருக்களுக்கு தேவன் என்ன செய்வார், அடுத்த காரியம். சத்துருக்களுக்கு 5வது காரியம், சத்துருக்களுக்கு தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி பார்த்தா இவர் அதுக்காக ஜெபம் பண்ணுகிறார். வாசிக்கலாம். 7 சங்கீதம் 2:7 3:7 சாரி எழுதுகிறோம். ரட்சியும் நீர் பயங்கரெல்லாம் தாடையில் அடித்து தகர்த்து போட்டி. இங்கே கர்த்தர் செய்கிறார், அந்த துன்மார்க்க சத்துருக்களையும் தாடையில் அடித்து செல்கிறார், தகர்த்து போட்டார், அந்த எதிரியை அங்கே நாசமாக்கினார் சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்தது பாருங்க, அடுத்தது அவர் என்ன செய்வார் பாருங்க. 10ஆம் வசனம் 5:10 வாசிக்கலாம். ஆண்டவரே பாருங்க, ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். என்ன சொல்றாருமா, என் ஜபத்தை நீங்க கேட்டது நீர் என்ன செய்ய சொல்லிட்டார். அப்ப இங்க ஒரு ஜபத்தை பண்ற, என்ன ஜபம் பண்றாருமா வாசிக்கலாம். நீர் அவர் என்ன செய்ய, ஆண்டவரே அந்த சத்துக்களுக்கு நீ செய்ய வேண்டியது நான் அவங்களோட வேண்டல் செய்கிறேன் அப்படி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, தேவனே அவர் குற்றவாளியாக தீரும். அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, அவர் தாடையினால் அவரை அடிப்பார், குற்றவாளியாக அவர் என்ன செய்வார், தீர்ப்பார். அடுத்தது அவர்கள் தங்கள் ஆலோசனை செய்வார்கள், விடுமுடியா செய்வார். ஹalleluya. நமக்குள்ள சத்துருக்கள்
அவன் சத்துருக்கள் அவர்கள் செய்கிற ஆலோசனைப்படியே அவர் விழும்படியே செய்வார் நம்ம தேவன். ஹalleluya. ஏதாவது திட்டம் பண்ணினார்னா அந்த திட்டத்தில் அவங்களே விழுந்துருவாங்க. அப்படி தேவன் செஞ்சிருவார். வாசிக்கலாம். அடுத்தது, அவங்களோட துரோகம் திரட்சி வைத்தோம் அவளை தள்ளி விட்டுருவார். இப்போ தேவன் சத்துருக்கள் செய்யறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாடையினால் அவங்க அடிக்கிறார், அவர் குற்றவாளி என்று தீர்க்கிறார், அவர் செய்த யோசனையை அவர் விழும்படி செய்கிறார், அவருடைய துரோகம் திரட்சி வைத்தோம் அவளை தள்ளி விடுவார். அடுத்தது, உமக்கு விரோதமாக கரம் பண்ணினார்களே, சத்துருக்கள் உமக்கு விரோதமாக செய்தார்களே என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தேவன் வசனம் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. இதுதான் தேவன் அவர்களுக்கு சத்துருக்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். கிட்டத்தட்ட எல்லா வசனங்களும் கவர் ஆயிடுச்சா? இப்போ பாருங்க, சங்கீதம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வேத பாடகமாக என்ன செஞ்சிட்டோம்? 5 கொஸ்டின் ஆன்சர் அடிச்சுட்டோம்மா பார்த்துட்டோம். அப்படிதானே சிஸ்டர்? புரிஞ்சுதா? புரியலன்னா இந்த வேத ஸ்டடியை திருப்பி வீட்டில் போட்டு பாருங்க. என்ன, யார் நமக்கு சத்துருக்கள், சத்துருக்கள் நமக்கு என்ன செய்வார்கள், சத்துருக்களை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சத்துருக்களுக்கு தேவன் என்ன செய்வார், நமக்கு தேவன் என்ன செய்வார்? இந்த 5 கொஸ்டினுக்கு எங்கே பதில் இருக்குது? சங்கீதம் 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகார பாட்டில் இருக்குது. சரி, இப்போ முடிவுரையா நாம் இந்த பக்தியோடு நடந்தால் முடிவுரையா என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கலாம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் இல்லாதாக என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 23:5 வாசிக்கலாம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வரும்படியா செய்வார். ஆமென். ஹalleluya. நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஹalleluya. இப்போ பாருங்க, கர்த்தர் நீங்களா செஞ்ச நிமித்தமாய் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமாய் சத்துருக்களை முறியடி நிமித்தமாய் என்ன ஆசீர்வாதம் உண்டாகும் தெரியுமா? சத்துருக்கள் நமக்கு என்ன செய்வார்? ஒரு சாப்பாடை ரெடி பண்றார், ஒரு பந்தியை ரெடி பண்றார், தலையில் எண்ணெயால் அபிஷேகிக்கிறார். குறிப்பாக இதில் அன்றைய மனுடைய வார்த்தை என்னமா, நம்மளோட பாத்திரம் என்னவா இருந்துச்சு? நிரம்பி வந்துச்சு. எம்டிக்கிறதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை. ஹalleluya. கர்த்தர் சத்துருக்கு முன்பாக நம்ம பாத்திரத்தை என்ன செய்வார்? நிரம்பி வரும்படியா செய்வார். ஹalleluya. கர்த்தர் நம்ம சத்துருக்கு முன்பாக நம்ம பாத்திரத்தை நிரம்பி வரும்படியா செய்வார். நீ பக்தி ஒழுங்கோடு காணப்பட்டா, நீ தேவ நீதியில காணப்பட்டா, நீ விசுவாசத்தோடு காணப்பட்டா, நீ தேவனுடைய வழிபட நீ நடக்கும் போது, அந்த வழியை நீ செம்மையாக்கும் போது கர்த்தர் சத்துருக்களை என்ன செய்வார்? மோசம் போக்கி நாசமாக்கி தள்ளிவிட்டு அவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை உண்டு பண்ணி உன் தலையை என்ன அபிஷேகித்து உன் பாத்திரத்தை நிரம்ப பண்ணுவார். ஆமென். ஹalleluya. நிச்சயமா நடக்கும். நாம் பக்தி ஒழுங்கு நடப்போம், சத்துருக்கு மூலம் பக்தி ஒழுங்கு நடப்போம். கர்த்தர் பாத்திரத்தை என்ன செய்வார்? நிரம்ப செய்வார். ஹalleluya. எம்டிங்கிற பேச்சுக்கே கிடையாது. பாருங்க, தானியேல் ஒரு உதாரணம் இருக்குது. தானியேல் சத்துருக்கு எப்படியே செய்தார்? 4ஆம் அதிகாரம் 9 வாசிங்க, வேகம் வாசிங்க. தானியேல் 9 வாசிங்க. அவர் சத்துருக்கு முன்னாடி செய்த காரியம் என்ன? அந்த பக்தி ஒழுங்கு அப்படியே நடந்தார், அந்த விசுவாசத்தில் அப்படியே நடந்தார், தன் வழியை செவ்வாய்ப்படுத்தி கொண்டு நடந்தார். தேவன் மூலமா எப்படி இருந்தார் பாருங்க. வாசிங்க. தானியேல் 4:9. தானியேல் 4:9 6:9 கையெழுத்து போட்டாரு. அப்படியே ராஜாவாகிய தாரியு அந்த கட்டளை பத்திரத்தை கையெழுத்து வைத்தான். கையில், அதாவது இனி ஜெபிக்க மாட்டேன், இனி ஆராதனை பண்ணிக்க மாட்டேன் என்று சொல்லி கவர்மெண்ட் போய் கையெழுத்து போட்டுக்கொண்டு 10ஆம் வசனம் பாருங்க. தானியேல் வென்றார். கையெழுத்தப்பட்டது அறிந்த போதும் வீட்டுக்கு போய் அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன செஞ்சான்? பக்தி ஒழுங்குல என்ன செஞ்சான்? காணப்பட்டான். நான் எப்பவும் ஜெபிக்கிற பிரகாரமாய் அவன் என்ன செய்தான்? சத்துருக்கள் முன்னிலே அவன் என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணினான். அது பக்தி ஒழுங்கு காணப்பட்ட. கர்த்தர் அவனை மீட்டு கொண்டார். ஹalleluya. சீக்கிரம் கோயிலை தூக்கி போட்டார்கள், மீட்டு கொண்டார். காரணம் கேட்டதுனால சூழ்ந்து கொண்டார். அவர் ஜெபத்தை கேட்டார், சந்தோஷம் பண்ணார், நல்ல ரெஸ்ட் கொடுத்தார். சிங்கம் மத்தியில் நல்ல ரெஸ்ட் கொடுத்தார், குறிப்பாக சந்தோஷத்தை கொடுத்தார். அவர் மீட்டு கொண்டார், ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஹalleluya. எப்போ நடந்தது?
அவர் கையெழுத்து இனி ஜெபிக்க மாட்டேன், இனி ஆராதிக்க மாட்டேன் என்று கையெழுத்து போட்ட பிற்பாடு கூட அவர் பக்தி உடம்போடு சத்துக்குள்ள பக்தியோடு நடக்கும்போது இந்த ஆசீர்வாதம் காணப்பட்டது, இந்த ரட்சிப்பு அவருக்கு காணப்பட்டது, இந்த சந்தோஷம் அவருக்கு காணப்பட்டது, இந்த ஓய்வு அவருக்கு காணப்பட்டது. ஹalleluya. அதே சத்துருக்கள் என்ன செஞ்சார்? சிங்கள் வாயில செஞ்சு அவர் கெட்டி போட்டார். ஹalleluya. வாசிக்கலாம். அதே சரி போதும். இப்படி தானியேலே அங்கே கர்த்தர் சிங்க கோயில் ரட்சித்த விதமாக பார்க்கிறோம், அவர் பக்தி உள்ள நிமித்தமாய். ஆகையினாலே நம்முடைய சத்துருக்கு முன்பாக நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். நாம் சத்துருக்கு முன்பாக நாம் வாழ வேண்டிய வழியை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். பக்தி ஒழுங்கோடு இருக்க வேண்டும், வேத சட்ட பிரகாரம் இருக்க வேண்டும், தேவனைப்பட்ட விசுவாசத்திலே நீதியிலே காணப்பட வேண்டும், தேவன் நம்ம கொடுத்த வழியிலே நாம் செம்மையாக காணப்பட வேண்டும். இப்படி செய்தோமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வார், ரட்சிப்பை கட்டளையிடுவார், சந்தோஷம் கட்டளையிடுவார், நல்ல ஓய்வை கொடுப்பார், கேடகம் என்னும் காரியத்தை நம்மளை சூழ்ந்து கொள்வார், கை கொண்டு மகிழச் செய்வார். ஹalleluya. அப்படி தானியேலுக்கும் இந்த ஆசீர்வாதம் கட்டளையிட்டு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக இங்கே இப்படி வாசிக்கிறோம். இப்போ பாருங்க, தாவீது இந்த மாதிரி பக்தி ஒழுங்கில் காணப்பட்டு தேவநீதி நடத்தப்பட்டு தேவனுடைய காண்பித்து செம்மையான வழியிலே நடந்து கடைசி என்ன ஆச்சு தெரியுமா? என்ன சொன்னார்? என் சத்துருக்கு முன்பாக எனக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி என்னால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிறைவேறி செய்திருந்தார். இந்த பாத்திரம் நிரம்பினா என்ன ஆகும் தெரியுமா? வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7:1 வாசிக்கலாம். அந்த பாத்திரம் நிரம்பப்பட்டுச்சுன்னா என்ன உண்டாகும் தெரியுமா? அந்த சத்துருக்குள்ளே இல்லாமல் கட்ட பண்ணிடுவார். ஹalleluya. ஒரு பெரிய சமானத்தை கட்டளையிடுவார். சத்துருவை நீங்களாக்கி அவர் வீட்டுக்கு கொண்ட காரியத்தை நிமித்தமாக அவர் ஒரு பெரிய இழப்பாளர் கட்டளையிடுவார். வாசிக்கலாம். ஆமென். ராஜா சூழ்ந்த எல்லா சத்துருக்களுக்கும் அவன் நீங்களாக்கி நல்ல புண்ணிய சிஸ்டர் சொல்லப்பட வார்த்தை என்ன? சத்துருக்கள் நீங்களாக்கி போடல, என்ன போட்டிருக்கு? சத்துருக்கள் நீங்களாக்கி என்ன போட்டிருக்கு? எல்லா சத்துருக்களுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம்னா யாரெல்லாம்? அவனை பொறுத்த வரைக்கும் சவுல், அப்சலோமு, பெலிஸ்தரு, அசீரியா எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. ஆனால் அவரோட குணங்கள் எப்படி இருந்துச்சு? வீம்புக்காரர், அவமானப்படுத்தினவர்கள், ரட்சிப்பை கிடையாது சொன்னவர்கள், என்ன பொய் பேசுகிறவர்கள், துன்மார்க்கர்கள், வாயத்திறந்தால் பேதப்படி உள்ள வார்த்தை உள்ளவர்கள், கவனம் உள்ளவர்கள், கேடுபாடு உள்ளவர்கள், இவர்களை எல்லா சத்துருக்கத்தையும் செஞ்சார். நீங்களாக்கி இளைப்பாற பண்ணும்போது தேவசம் சோத்திரம் எல்லா சத்துருக்களும் நீங்களாக்கி கர்த்தர் என்ன செஞ்சாருக்கு? நல்ல ஓய்வு. நான் சொன்ன நானோ கர்த்தருடைய நீரே சுகமாய் தங்க பண்ணுகிறேன் என்று சொல்றேன். அதே மாதிரி இளைப்பாற பண்ண செய்தார் தேவன். ஹalleluya. யாருக்கு? தாவீது. எப்படி செஞ்சார்? அவரு எல்லா சத்துருக்களும் நீங்களாக்கி பாத்திரத்தை என்ன செஞ்சார்? நல்ல வழியை செய்தார். ஹalleluya. சத்துருக்களை பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெய் அபிஷேகம் பாத்திரத்தை நிரம்ப செய்யும்போது செழிப்பில் கட்டளையிட ஒரு நல்ல இழப்பாளருக்கு தேவன் தாவீது கட்டளையிட்டார். ஹalleluya. அப்படியே கர்த்தர் நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நல்ல ஒரு அதாவது இழப்பாளர் கொடுப்பார், அதாவது விசேஷமாய் நல்ல ஒரு சமானத்தை கொடுப்பார். எல்லா சத்துருக்களும் நீங்களாக்கி கர்த்தர் தொடர்ந்து நம்ம வீட்டுக்கு போடுவாங்க. ஹalleluya. ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் காமித்திருக்கிறார். ஆனால் தேவ சமூகத்திலே நாம் இப்படி ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி வேத பாடல்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்னன்னா யார் சத்துருக்கள் சொல்லி நமக்கு மறைவடாத இருக்கிற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த சத்துருக்கள் என்ன செய்வாங்கிறது அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த சத்துருக்கு முன்பாக நாம் என்ன செய்வோம் காரியத்தை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த சத்துருக்கு தேவன் என்ன செய்வாங்கிறது நம்ம பார்க்க முடியுது. நமக்கு அந்த இடத்துல சத்துருக்கு முன்னாடி தேவன் என்ன செய்வாங்கிறது பார்க்க முடிகிறது. எல்லாத்துக்கும் மேலாக இந்த 5 காரியங்களுக்கு மேலாக கர்த்தர் நமக்கு சத்துருக்கு முன்பாக நம்ம அபிஷேகம் பண்ணி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை என்ன செய்கிற பாத்திரத்தை நிரம்ப செய்கிறார் என்கிற ஒரு முடிவுரையை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாக. ஆகையினால் நாம் சத்துருக்களுக்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாம் தேவனை பற்றி பயத்தோட பக்தி ஒழுங்கோட நடந்து கொள்ள வேண்டும். அந்த பக்தி ஒழுங்கு என்ன? அதிகாலை தேவனை தேடணும், ஆராதனை இருக்க வேண்டும், நீதியின் பலி செலுத்த வேண்டும், யாருக்கும் பயப்படக்கூடாது, தேவன் மாத்திரம் பயப்பட வேண்டும், கோபம் செஞ்சால் கோபம் கொண்டால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், குறிப்பாக பயபக்தியோடு இருக்க வேண்டும். இதுதான் பக்தி ஒழுங்குன்னு சொல்லி பார்க்கிறோம். 2வது, தேவனுடைய நீதியிலே நாம் நடத்தப்பட வேண்டும். அது இயேசுவின் விசுவாசத்தில் காணப்பட வேண்டும். இயேசுவின் விசுவாசத்தில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் இதுவரைக்கும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கிறதை நினைவு கொண்ட விசுவாசத்தை வர்த்திக்கப்பட வேண்டும். அவர் இதுவரைக்கும் நம்ம கேட்டவும் தலை நிமிர்ச்சி செய்கிறதா இருந்தார். நம்ம ஜபத்தை கேட்டார்,
நம்ம திராட்சரசமும் தானியம் பெருந்த காலத்து சந்தோஷத்தோட அதே சந்தோஷமாக கொடுத்தார். நம்ம சுகமாய் தங்கும்படியாக செய்தார். மகிழ்ச்சியும் சந்தோஷமாக கட்டளையிட்டார். குறிப்பாக நமக்கு தேவன் நமக்கு காப்பாற்றினார். இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஒரு நினைவு பண்ணும்போது ஒரு விசுவாசம் வர்த்திக்கப்படும், கர்த்தர் மீட்டுக் கொள்வார் என்கிறது நமக்கு காரியம் நிறைவேறும். இது ரெண்டாவது படியிலே ரெண்டாவது காரியம் அவர் நீதி நடக்கிறதுக்கான வழிகள். மூன்றாவது அவர் பாதையிலே செம்மையாக நடக்கிறது எப்படி? இயேசு மாடலோட பார்க்கிறோம். அவர் பாதையில் எப்படி செம்மையாக, நம்ம யாரும் பிறரை தாக்கக்கூடாது. அவர்கள் நம்ம தாக்கினா நாம் அவரை தாக்கக்கூடாது. நாம் அவர்கள்ட்ட ஜெபம் பண்ண வேண்டும். அவர் மன்னிக்க முடியாத நாம் இருக்க வேண்டும். இப்படி அவரோட பாதையை செம்மையாக நாம் இருந்தோமானால் நம்ம கர்த்தரை மீட்டுக் கொள்வார் சொல்லி பார்க்கிறோம். இப்படி சத்துக்கு முன்னாடி நடக்கிற வழியை தேவன் காண்பிப்பார். இப்படி நம்ம சத்துக்கு முன்னாடி நடக்கிற வழியை நம்ம எப்படி நம்ம வேத சட்டப்பிரகாரம் நம்ம செய்தோமானால் கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், ரட்சிப்பை கட்டளையிடுவார், சந்தோஷத்தை கட்டளையிடுவார், கேடவங்களுக்கு காரணத்தை சூழ்ந்து கொண்டு நம்மளை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அதே சமயம் சத்துக்களுக்கு என்ன செய்வார்? பாதபடியாக்கி போடுவார். தாடையெல்லாம் அடிக்கிறான்னு சொல்லி போடப்பட்டிருக்குது, தள்ளுகிறான்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அவங்க போட்ட வலையில அவங்கள விடுவார்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அவங்க ஆலோசனை அவங்கள விடுவார்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அவங்க குற்றம் சுமற்றப்படுவார்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அவங்களுடைய துரோகத்தின் திரட்சி மீத்தம் அவர்களே தள்ளி விடுவார்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இது தேவன் சத்துருக்கள் செய்த ஒரு காரியமாக இருக்குது. முடிவுரையாக நமக்கு சத்துருக்கள் முன்பாக வெட்கப்படாதபடிக்கு நம்முடைய சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்ப செய்து நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நம்ம ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த சத்துருக்களுக்கு முன்பாக நாம் தொடர்ந்து தேவ பக்தியோடு காணப்பட்டு தேவ நீதியிலே நாம் நடத்தப்பட்டு நாம் தேவனுடைய வழியிலே செம்மையாக காணப்படுவோமாக. கர்த்தர் இப்படி செய்வேன்னு சொல்லி வேதப்படம் உணர்த்தக்கூடியார். அப்படி செய்து நாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், இதில் ஏதாவது குழப்பையானால் நிச்சயமாக அந்த சத்துருக்கள் சிறந்து மேற்கொள்ளப்படியாக இருக்கணும். ஒரு சின்ன இந்த பிரசங்கத்தை புரிய முடியாது சின்ன ஒரு என்னோட சாட்சி சொல்லி முடிக்கிறேன். எப்படின்னா, அந்த தேவ நீதியிலே ஒழுங்கில் காணப்படும், பக்தியில் காணப்படும் ஒரு சின்ன ஒழுங்கை சொல்கிறேன். நான் திருநெல்வேலியில் இருக்கிறனால சொல்கிறேன். அங்கேயே ஒரு 4-5 பேர்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன். அப்போது ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், இப்போ செகண்ட் ஹேண்ட் கார் ஒன்று ஒரு 1,60,000 வருது, அதை நான் வாங்கி ஒரு வாடகை விட்டு நான் சம்பாதிக்கலாம்ல, ரெண்டாவது எனக்கு சர்ச்சைக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்கிட்ட ஆலோசனை கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ இந்த காரை வாங்கி என்ன பண்ணுவேன் அப்படின்னாரு. ஏன் ஓட்டுவேன் அப்படின்னு. எங்கே ஓட்டுவேன்னு கேட்டேன். எல்லாம் கேட்டுங்க, என்னோடய சாட்சி இது. ஏன்னா இந்த காரை வாங்கி எங்கே ஓட்டுவேன்னாரு. எங்கே ஓட்டுனா என் வீட்டு பக்கத்துலேருந்து ஆரம்பிப்பேன். எங்கள் திரையில. சரி, நீ திரையில் எத்தனை பேர் வாங்கி கடன் வாங்கிக்கிறேன்? ஆனால் 5 பேர் வாங்கிக்கிறேன். அப்போ நீ கடை வாங்கிட்டு அவங்க முன்னாடி செய்வேன், காரை ஓட்டு வேடி அப்படின்னா. ஆமாம் அப்படின்னா. ஒரு நீதி இருக்காடா அப்படின்னு கேட்டான். அவன் பணத்தை அவனுக்கு கொடுக்காம அவங்களால காரில் போன ஒரு நீதி இருக்கா, உன்ட்ட ஒரு ஒழுங்கு இருக்கான்னு கேட்டான். ஒரே வார்த்தை கேட்டவன் பிறகாதியா என்ன அழகாக கேட்டான். அவன்கிட்ட 4-5 பேர் கடை வாங்கிட்டு தெரியல. அவங்களால நீ ஒரு கடனை ஒரு காரை வாங்கி அந்த காரை எங்கே ஓட்டுவேன்? அவங்க முன்னாலும் செய்வேன், நீ ஜாலியாக நீட்டிட்டு போவேன். அவனை பார்த்து சும்மா விடுவானா? சாயங்காலமே காரை கூட்டிகிட்டு போவேன், பார்த்துக்கோ அப்படின்னா. எனக்கு அப்போ தான் சில விஷயம் புரிஞ்சு. எப்படின்னா, நாம் அப்படி கடன் வாங்குற சத்துருக்களை காணப்படும் போது என்ன செய்யணும்னா, ஒரு ஒழுங்கு செய்யணும், நடக்க வேண்டும். நடக்கலைன்னா அவன் மேற்கொள்வான் அப்படின்றத பறிச்சு கொண்டேன். அப்போ ஆண்டவர் இந்த ஒழுங்கு நான் எப்படி நடக்கணும், என்னை நீதியை நடத்துங்க ஆண்டவர் சொல்லி அப்போ ஜோபன வார்த்தைகள் இருந்த வார்த்தைகள். ஹல்லேலூயா. இப்போவும் அவளுக்கு முன்னாடி நான் தேவ பக்தியோடு நடக்க முடியாது. அவர்கள் மத்திய சத்துருக்கள் முன்பாடி அந்த கடன் பெற்றவர்கள் முன்பாக நான் ஒரு நீதி நடக்க முடியாது. விசேஷமாக நம்ம வழியை செம்மைப்படுத்த முடியாமல் கர்த்தரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நடத்தி கொண்டு போகிறார். அப்படியே நம்ம காணப்பட்டோம்னால் சீக்கிரமாக சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தரை என்ன செய்வார்? பாத்திரத்தை அதாவது ஒரு பந்தியை ஏற்படுத்தி தலையை என்ன அபிஷேகித்து பாத்திரத்தை என்ன செய்வார்? நிரம்ப செய்வார். ஆகையினாலே இந்த காரியம் புரிய முடியாது. நான் இந்த சாட்சி சொல்கிறேன். தொடர்ந்து நாம் சத்துருக்களுக்கு முன்பாக தேவ பக்தியோடு காணப்படுவோமாக, தேவ நீதியிலே நடந்து போவோமாக, கர்த்தருடைய வழியிலே நாம் செவ்வையாக காணப்படுவோமாக. இப்படி செய்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ரட்சிப்பை கட்டளையிட்டு மீட்டு ஆசீர்வாதத்தை சந்தோஷப்படுத்தி கர்த்தர் நம்மளை காரணம் கேட்டத்தினால் காப்பாற்றி நம்ம ஆசீர்வாக கர்த்தர் இந்த வார்த்தைகளும் ஆசீர்வாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம